அதனால பத்தி மலர்தூவ முத்தியாக ஞானசம்பந்த தேவாரம் சித்தந்தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்தூவ முத்தியாக. அதனால பத்தியினாலேதான் முத்தி கிடையாது. அந்த பத்தியை நமக்கு நன்றாக உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் திருமுறைகளுக்கும் பன்னிரு திருமுறைகளுக்கும் சாமியிடத்திலே பிரியம் உண்டாகும். சாமியிடத்திலே பிரியம் உண்டாவதற்கான ஆற்றல் உடையது உண்டு பண்ணுவது திருமுறை, பன்னிரு திருமுறை. உலகப் பொருளிலே நமக்கு அன்பு வேணும்னு ஒருத்தர் சொல்ல வேண்டியதில்லை. தங்க நகையிலே, பணத்திலே, பங்கடாவிலே, காரிலே, மனைவி மக்கள் இடத்துல அன்பு வேணும்னு ஒருத்தர் சொல்ல வேண்டியதில்லை. சொல்லணுமா சொல்லும், தானே அன்பு உண்டு. சுவாமி இடத்திலே அன்பு கொள்வதற்கு தான் இந்த மாதிரி பிரசம் உபதேசம், நூல்கள், அருளாளர்கள் எல்லாமே சுவாமியிடத்திலே அன்பு உண்டாவதற்காக செய்கின்ற செயல்கள் இந்த செயல்கள். இது கேட்கலைன்னா அன்பு வராது. இது கேட்கலைன்னா அன்பு. அப்படிப்பட்ட அன்பை உண்டு கொண்ட நூல்களும் அருளாளர்களும் நம்முடைய தமிழ்நாட்டை தான் அவதாரம் பண்ணி இருக்கிறார். அதுல சோழ நாட்டில் தான் எல்லாமே கிடைச்சது. சோழ நாட்டில் தான் எல்லாமே கிடைத்தது. தெரியுது உங்களுக்கு? திருமுறை கிடைத்தது சோழ நாடு திருமுறை, புரியுதா? அதே மாதிரி சாஸ்திரங்கள், புராணங்கள், திருமந்திரம் பாடுவது திருமூலர். அவர் புதிய வரைக்கும் போடாம வந்தார். அவர் திருவாவூரையில இறங்கி அரசமரத்துக்களிலிருந்து 3000 வருஷத்துக்கு திருமந்திரம் படித்தோம். அதனால எல்லா நூல்களும் கிடைத்தது சோழ நாடு. அதான் 224 புவனங்களிலேயே 224 புவனங்களிலேயே இந்த பூலோகம் உயர்ந்தது. இந்த பூலோகத்திலே இந்த பரத நாடு உயர்ந்தது. நம்ம நாட்டுக்கு பரத நாடு, பாரத நாடுன்னு சொல்லுவார்கள் அல்லவா? அது வளத்திலே சுரு நீண்டது. அதனால பரத நாடு. புரியுதா? இப்படி பரதம் ஆடி அப்படின்னால இந்த நாடு என்ன பேரு? பரதநாடு. பரதங்கிறது சிவபெருமான் பேர், ராமன்கிறது சிவபெருமான் பேர், லட்சுமணன்கிறது சிவபெருமான் பேர், புரியுதா? சத்ருகணன் எல்லாமே சிவபெருமான் பேர். அதனாலே பரதம் ஆடி அப்படின்னாலே இந்த நாட்டுக்கு பரதம் நாடு. 224 புவனங்களிலே பூலோகம் உயர்ந்தது. பூலோகத்திலே இந்த பரதநாடு உயர்ந்தது. இந்த பரதநாட்டிலே தமிழ்நாடு உயர்ந்தது. தமிழ்நாட்டிலே சோழ நாடு உயர்ந்தது. அந்த சோழ நாட்டில் இருக்கிற நாமெல்லாம் உயர்ந்தது. இந்த ரகசியம் பல பேருக்கு தெரியாது. அதனாலே இந்த சோழ நாட்டுக்கு மேல நாடே கிடையாது. சோழ நாட்டுக்கு மேலே உயர்ந்த நாடு கிடையாது. தேவலோகம் சோழ நாட்டை விட தாழ்ந்தது. தேவலோகம் தாழ்ந்தது, சோழ நாடு உயர்ந்தது. அதனால்தான் இதழும் பல கோலாத பூசையும் போதலும் கூட ஆசார நிதியும் ஈரமும் குரு சீர்வாத சேவையும் மரபாக 7 தலம் புகழ் காவேரியார் விட சோழ மண்டலம் 7 தலம் புகழ் காவேரியார் விட சோழ மண்டல நீரை மனோகர ராஜ கம்பீர நாடாளும் நாயக வயது. அதனால இந்த சோழ நாட்டுக்கு மேல உயர்ந்த நாடு கிடையவே கிடையாது. சிவபெருமானுக்கு கூட கைலாயத்தனோட அவ்வளவு பிரிய இல்லை. இந்த நாட்டில் தான் என் நாட்டவருக்கு இறைவன், தென்னாட்டுக்கு சிவன். என் நாட்டவருக்கு இறைவன், தென்னாடுடைய சிவன். அது பதஞ்சலி வியாக்கிரபாத மகத்துவத்தில் பாடி இருக்கிறேன். தென்னாடு உடைய சிவம் என்றருளி செய்தது தெய்வ வாக்கு. இப்படி வாகுமாவது, தென்னாடு உடைய சிவம் என்றருளி செய்தது தெய்வ வாக்கு. தென்னாடுடைய சிவன் அல்லவா? தென்னாடு உடைய சிவம் என்றருளி செய்தது தெய்வ வாக்கு. பொன்னாலும் மணிகாலும் போற்றுதற்கு உரியது. அந்த வாக்கியத்தை தங்கத்தினால ரத்தனத்தினால அர்ச்சனை பண்ணணும். அப்படி அர்ச்சனை பண்ணா கூட அந்த தங்க ரத்தனம் அந்த வாக்கியத்துக்கு சமானம் ஆகாது. அப்படி சமானம் ஆகாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா அதனுடைய உயர்வு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, கேட்கிறீங்களா? இந்த பாட்டை கேட்டு பார்க்கிறோம். தென்னாடு உடைய சிவன் என்றருளி செய்தது தெய்வ வாக்கு. பொன்னாலும் மணியாலும் போற்றுதற்கு உரியதே போற்றில் போதா என்னால எந்தியே தில்லைவனம் தென்னாட்டில் இருப்பதாலே சொன்னார்தான்
ஒரு முனிவர், செய்து வைத்தார் இரு முனிவர். சுகமாதான் கவனிக்க மாட்டேங்கிறாங்க பாட்டு. சொன்னார்தான் ஒரு முனிவர், வாத ஒரு முனிவர் சொன்னாரா, செய்து வைத்தார் இரு முனிவர். பதஞ்சலி அதனால தென்னாடு உயர்ந்தது. தென்னாடு என்பது பாண்டிய நாட்டையும் குறிக்கும். ஆனாலும் சோழ நாட்டுக்கு தான் அதிகமாக போகும். இங்கதானே ஆடுறாரு சாமி. சாமி ஆடுறது இங்கே சோழ நாடு. ஆகையினால நாட்டு சிறப்புன்னு பாடுறாரு. அந்த நாட்டு சிறப்பு நான் தில்லை புராணத்தில் பாடியிருக்கேன். தில்லை புராணம்னு ஒன்று பாடியிருக்கிறேன். அதில் எப்படி சொல்லியிருக்கிறேன்னா, தாண்டவன் செய்ய தக்க நாடு இதுவன். நல்ல புரியுதா? தாண்டவன் செய்ய தக்க நாடு இதுவன். நீண்டவன் காணா நிமலன் விரும்பி. நீண்டவன் உலகத்தை ஒரடி ஆழ்ந்தவன். நீண்டவன் காணா நிமலன் விரும்பி ஆண்டவன் செய்ய என்று ஆடினான் எனில் பூண்டவன் நாட்டின் நீர் புகழ முடியும் என்பது கூட பாடம். ஆகையினாலே சிவபெருமான் தாண்டவன் செய்கின்றான் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்லி முடியாது. அதனால அந்த நாட்டு சிறப்பு 35 பாட்டை சேர்க்கிறார் பாடுறார் பெரியவர். அதில் முதல் பாட்டு பாட்டியல் தமிழுரை பயின்ற எல்லையோர் கோட்டுயர் பணிவரை குங்கில் உச்சியல் சூட்டிய வளர்மொழி சோழர் காவிரி நாட்டியல் வதனையார் நடிகர். இந்த நாட்டுக்கு காவிரி நாடுகிறது. நம்ம நாட்டுக்கு காவிரி நாடு. காவிரி நமக்கு தான் சொல்றோம். நல்ல ஞாபகம் சொல்லுவோம். தமிழ்நாட்டுக்கு தான் சொல்றோம். சரி, காவிரி நாடு. இது புலவர்களாலே இயற்பாடல்களை தமிழிலே அதிகமாக உடைய இந்த நாடு. புலவர்களாலே தமிழிலே இயற்சமிழை அதிகமாக பாடல் பெற்றது இந்த நாடு. அதிலே இந்த சோழ நாட்டை ஆண்டவன் வளவன் என்பது, வளவன் சோழன் என்று பெயர். அப்படிப்பட்ட அந்த சோழன் இமயமலை வரையில் இருக்கின்ற அரசர்களை எல்லாம் விரும்பு. இமயமலை வரையில் இருக்கின்ற அரசர்களை எல்லாம் விரும்பு அங்கே போய் புலிக்கொடியை பதிக்கிறார். இமயமலையில புலிக்கொடியை போட்டிருக்கிறார். சோழனுக்கு புலிக்கொடி கேள்விப்பட்டீங்களா? சோழனுக்கு புலிக்கொடி, பாண்டியனுக்கு மீனப்புலி. அந்த இமயமலையில் இருக்கிற அரசர்கள் எல்லாம் வென்று அங்கே சென்று புலிக்கொடியை நாட்டின சோழன் ஆண்ட காவிரி நாட்டினுடைய சிறப்பை சொல்லுகிறேன் அப்படின்னார். புலிக்கொடி எப்படி வந்தது என்றால், வியாக்கிரவாதராகிய புலிக்கால் முனிவர் இரண்யவன்மனுக்கு புலிக்கொடியை கொடுத்து இந்த நாட்டை ஆழ்வாயார் என்று பண்ணினார். வியாக்கிரவாதர் கொடுத்து புலிக்கால் முனிவராகிய வியாக்கிரவாதர் கொடுத்தது இரண்யவன்மனுக்கு சோழ நாட்டை ஆழ்வார். அவனுக்கு கொடுத்தது புலிக்கொடி. யாரு கொடுத்தது? புலிக்கால் முனிவர் கொடுத்தார். இப்ப நடராஜன் மேல சிலையில் இருக்குதுவாரு பதஞ்சலி வியாக்கிரவாதர் தான் புலிப்பார். அவர் தன்னுடைய ஞாபகார்த்தமாக அவனுக்கு புலிக்கொடியை கொடுத்து இந்த நாட்டை ஆழ்வாயாளன்னு அருள் பண்ணினார். யாருக்கு? இரண்யவன்மனுக்கு. அதனால அதில் இருந்து சோழர்களுக்கு புலிக்கொடி. அந்த கொடியை இமயமலையில் இருக்கிற அரசர்கள் எல்லாம் வென்று இமயமலையில் கொண்டு போய் இந்த புலிக்கொடியை நாட்டினார் சோழன். மூவேந்தர்களிலே சோழன் உயர்ந்தவன். சேர சோழ, இந்த சேர சோழ பாண்டியர்கள நடுவில் ஆகுதா? சேர சோழ பாண்டியன். அதனால சோழ நாடு உயர்ந்தது, சோழனும் உயர்ந்தவன். இந்த நாட்டுக்கு அதிகமாக சிறப்பு தருவது பல காரணங்கள். இந்த நாட்டுக்கு மற்ற நாட்டை எல்லாம் இருந்த நாட்டுக்கு சிறப்பு தருவது பல காரணங்கள். அதிலே ஒன்று தாண்டவம் ஆடுதல். இன்னொன்று தேவார பாட்சி பெற்ற தலை 190 தலம் சோழ நாட்டு. 190 தலம் 275 190 சோழ நாடு. சோழ நாட்டுக்கு மாத்திரம் 190. அதுபோல அகத்தியர் கமண்டலத்தில் உண்டு வந்தால் காவிரி. நான் புதிய மலைக்கு போறேன், இங்க மழை இல்லாத காலத்திலே நீர் கிடைக்கவில்லை என்றால் சிரமமாக இருக்கும். அதனால எனக்கு ஒரு நதியை போகணும்னு சொல்லி கேட்டார்.
அங்கே சாமி 7 நதி வச்சிருக்கிறாராம் கைலாயத்தில். அதுல ஒரு நதியை இந்த பொன்னி நதியை தந்தார். கமண்டலத்தில் ஒன்று விட்டார். அதை கொண்டு வந்து என்ன பண்ணினாரு? குடகு மலையில் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. கமண்டலத்தை பக்கத்துல வச்சுட்டு குடகு மலையில இருந்து ஜெவ பூஜை பண்ணிட்டு இருந்தார். அந்த காலத்திலே சூரபன்மனுடைய ஆட்சியிலே கொடுக்காரன் மாடிவா சூரபன்மன் ஆட்சியிலே தேவர்கள் எல்லாம் சிறையிலே கிடந்தார்கள். இந்திரன் இந்திராணி 2 பேரும் பயந்து கொண்டு பூமியிலே வந்து மூங்கில் உருவமாக சீர்காழியில் இருந்து கொண்டு பூஜை பண்ணியிருந்தாங்க. மூங்கில் உருவமாக, அதனால வேணுபுரம் சீர்காழி 12 வயதுல ஒரு வயது வேணுபுரம். வேணும்னா மூங்கில், வேணும்னா அப்போது அவன் வைத்திருந்த பூஜையாக வைத்திருந்த நந்தனவனத்துக்கு தண்ணீர் கிடைக்கல, மழை பெய்யல. அதனால நந்தனவனம் வாடி. அப்படி வாடிய போது அவன் வாடினான். நந்தனவனம் வாடவன் அவன் வாடினான். பூஜைக்காரனுக்கு பூஜை செய்கிறேன்னு என்னவா இருக்கும் மனசு? பூஜைக்காரனுக்கு பூஜை செய்கிறேன்னு என்னவா இருக்கும்? கவலையா எந்த துறையிலே ஒருவன் எழுதுகிறானோ அந்த துறையில் உண்டான காரியம் நடக்கவில்லையானால் அவனுக்கு வருத்தமா. அதனால இந்திரன் கவலைப்பட்டான். அந்த நேரத்துக்கு நாரதர் வந்தார். இந்திரனை பார்த்தார். ஏன் இப்படி வாட்டத்தோடு இருக்கிறார்? நந்தனவனை வாடி இருப்பதனால நான் வாடி இருக்கிறேன். வாடி இருக்கிறோம் வாட்டந்தது. அதுக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பமாய் ஒரு யோகா இருக்கிறான். நான் இந்திரனை பார்த்து என்னன்னு கேட்டார். அகத்தியது கைலாயத்திலே சிவபெருமானத்திலே புண்ணி என்கின்ற ஒரு நதியை வாங்கி கொண்டு கமண்டலத்தில் வச்சுட்டு குடகு மலையில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த கமண்டலத்தை கவிழ்ந்து விட்டா இங்கே சீர்காழிக்கு வந்துடுறாங்க. சீர்காழிக்காகவே வந்தது காளி. நீங்க பொருள் சீர்காழிக்காக வந்தது காவிரின்னு எடுத்துங்கய்யா. எல்லாம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மக்களுக்கு தெரியாம போகுங்க. உங்களுக்கு தெரியுமா சீர்காழிக்காக வந்தது காவிரின்னு? தெரியாது. இல்ல, பல பேருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு நாரதர். அந்த கமண்டலத்தை கவுத்து விட்டா இங்க வந்துரும்னாரு. இந்திரன் சொன்னா அகத்தியர் வைத்திருக்கிற கமண்டலத்தை கவுத்து விடுறதுக்கு ஆற்றமுடைய ஆளுகள் இல்லை அப்படின்னா அதுக்கு இந்த கணபதியை பூஜை பண்றாங்க. விநாயகரை பூஜை ஒண்ணு அவர் செஞ்சிருவார். அவர் பத்தி யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் செஞ்சா யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. அதே மாதிரி விநாயகரை பூஜை பண்ணா விநாயகர் காட்சி வந்தார். காட்சி வந்த உடனே என்ன செய்யணும்னாரு? அகத்தியர் வச்சிருக்கிற கமண்டலத்தை கவிழ்த்து விடணும் அப்படி சொன்னானே இல்லையா? உடனே 10 மணிக்கு சொன்னா முதல்ல காலையில் 10 மணிக்கு சொன்னா உடனே 10 மணிக்கு அங்க காகம் உட்கார்ந்தாரு. கமண்டலம் அகத்தியர் வைத்திருக்கிற கமண்டலத்திலே காக பட்சியாக இருக்காங்க. அகத்தியர் பார்த்தாரு, காகத்தை தொடுக்கிறார். சோ அப்படின்னாரு. அப்படி சொன்ன உடனே என்னாச்சு? அது ஒரு அமுத்து விட்டுக்கிறதுக்காக இல்லை விடுங்க. கையை காட்டிட்டார். நேர சீர்காழிக்கு போட்டார். அதை பார்த்து அகத்தியருக்கு வந்த கவலை சொல்ல முடியாது. சிவபெருமாட்டம் வந்து வாங்கிட்டு வந்த காவிரி கைலாயத்திலும் வந்தது. இப்படி ஒரு காகம் கவிழ்த்து விட்டதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அந்த காகத்தை துரத்திட்டு கொஞ்சம் தூரம் போனார். அது கொஞ்சம் தூரம் போனான்னு ஒரு சின்ன பயலாம் என்ன சின்ன காரணமா இருந்தா சின்ன பயலாம் நிற்கிறேன் அப்படின்னு அவனை குட்ட போனான். கையை முடிச்சுக்கிட்டு குட்ட போனான். அவன் எட்ட போனான். அப்புறம் குட்ட போனார். அவன் எட்ட போனான். அப்புறம் கிட்ட போனார். அவன் எட்ட போனான். இவரால அலைஞ்சு திரிஞ்சு ஓய்ஞ்சு நின்றுக்கிட்டார். நம்மளால இவனை பிடிக்க முடியாது அப்படின்னா அசந்து நின்றுக்கிட்டார். நின்று ஒரு பாடம் பூசை வாகனத்தில் பூதகணங்களோடு காட்சியிருந்தாரு. அன்பனே, உன்னை கொஞ்ச நேரம் சுத்த விட்டுட்டேன், கவலைப்படாது. இந்த காவிரி நதியானது எங்க அப்பாவை பூஜை பண்ணுவதற்காக நந்தனவனம் வச்சிருக்கிறான் இந்திரன், தேவேந்திரன், சீர்காழி. அந்த வனம் வாடி இருக்கு, தண்ணீர் இல்லாம. அதுக்காக நான் இதை கவுத்து விட்டேன். விளங்குதா? அதனால எனக்கு கவலைப்படாது. இது பெரிய புண்ணியமாக இருக்கட்டும். விளங்குதா? அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்னாரு? எனக்கு அன்பு நிறையா வேணும்னாரு. அப்புறம் இந்த உதயமலைக்கு நான் போகிறேன், தண்ணீர் வேணுமே சாமினாரு. அப்புறம் புதிக்கையிலே வாங்கி இந்த கமண்டலத்தை விட்டார். கொண்டுகிட்டு போ, அங்கேயும் குருகம்னாரு. குருகும் அது சீர்காழிக்கு வந்துருச்சு.
சீர்காழி சோழ நாட்டு சோழ நாட்டுக்கே சொல்றான். 7 தலம் புகழ் காவேரியால் விட சோழ மண்டலம் 7 தலம் புகழ் காவேரி 7 தலம் புகழ். அதே கணக்குடையில் நின்றகும் நந்தரும் சந்திரன் குருமுனி கண்டரும் குண்டுமும் கண்டிடர் கதிசை நதி வந்துரும் தன் கடம்பத்துறை பெருமாள் கொடுத்தல கடம்புக்கு திருப்பூர் கணக்குடையில் நின்ற குன்றந்தரும் சங்கரன் குருமுனி நல்ல புரியல குருமுனி கமண்டலம் குண்டுமும் கண்டிடர் கதிசை நதி காவியில குளிச்சா முத்தி கிடைக்கும். காவியில குளிச்சா முத்தி கிடைக்கும். கதிசை நதி கொடுக்குறாரு பார்த்தியா? கதிசை நதி வந்துரும் தன் கடம்பத்துறை பெருமாள் என்பது கடம்பூர் கோவை திருப்பூர். ஆகையினாலே அப்படி காவிரி நாடு இந்த சோழ நாட்டிலே பாய்ந்து நிலவளத்தை செய்து நிலவளத்தினாலே தானிய வளங்கள் பெருகி தானிய வளங்களினாலே மக்கள் உணவு கொஞ்சம் இல்லாமல் வாழ்ந்திருந்தார்கள். இந்த நாட்டுக்கு தான் நதிப்பெயர் என்ன நாடு? காவிரி நாடு. பொன்னி நாடு, காவிரி நாடு, வடநாடு, சோழ நாடு என்றெல்லாம் இது சோழனுக்கு வளவன் என்று பெயர். மங்கையர் கரிசி வளவர் உண்பாவை பரிவடை கைமடவாணி என்பது எனக்கு முந்தைய வளவன்னா எல்லா வளங்களையும் அதை சொல்றார். ஆதி மாதவ முனி அகத்தி என்பது பூதநீர் கமண்டலம் பொழிந்த காவிரி மாதர்மன் மடந்தை உன் மார்பில் தவழ்ந்தது ஓதநீர் திறந்தாமது குமார். கையால பூமி தேவியினுடைய மார்பிலே இருக்கின்ற ஒரு பொன்னாபரம் போல முத்து மாலையை போல இருக்கிறது இந்த காவிரி என்று அதை பாராட்டி இது செய்யமால் வரை பயில் தலைமை சார்ந்தது செய்ய பூமகற்கு செவிரி போன்றது வையகம் கல்லுயிர் வளர்த்து நாடொரு உயவே சுரந்து அடித்து ஊட்டும் நீரது. அதனால இந்த நீரானது பயிரை வளர்க்கிறது, உயிரையும் வளர்க்கிறது. நீர் தானே வளர்க்கிறது, பயிரையும் வளர்க்கிறது, உயிரையும் வளர்க்கிறது. அதோடு மட்டுமில்லை உயிர்களுக்கு முக்கியையும் கொடுக்கிறது. உணவையும் தருகிறது, முக்கியையும் தருகிறது. ஆகையினாலே அப்படிப்பட்ட காவிரி மற்ற நதிகளெல்லாம் விட சிறப்புடையது காவிரி. மற்ற நதிகளெல்லாம் விட சிறப்புடையது காவிரி. அது திருவானக்கா புராணத்தில் கச்சியப்ப முனிவர் பாடி இருக்கிறார். திருவானக்கா புராணத்தில் கச்சியப்ப முனிவர் எல்லாரும் கங்கையால உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க, கங்கா நதியில உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இல்லை காவிரி உயர்ந்தது. அது எப்படி நீங்க தெரியல? கங்கா நதியை பகீரதன் என்கின்ற அரசன் வேண்டினான். அவர் முன்னோருடைய சாம்பலிலே எறும்பிலிருந்து வாயை செய்து அதன் மூலமாக அவர்களெல்லாம் நரகத்தில் நடக்கிறவங்களாம் சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்காக கங்கா நதியை வரவழைச்சார். அந்த கங்கை வந்தது அந்த இறந்தவருடைய அந்த பையனுடைய முன்னோருடைய சாம்பல்ல எறும்பிலே பாய்ந்தத. இந்த காவிரி வந்தது சிவபூசைக்கு ஆனது. எது உயர்ந்தது நீங்களா சொல்லுங்க. கங்கை வந்தது மாண்டவருக்கானது. தில்லபுராணம். கங்கை வந்தது மாண்டவருக்கானது, பொங்கு காவிரி பூசைக்கு ஆனது. பொங்கு காவிரி சங்கை இன்றியே சந்தேகம் சங்கை இன்றியே கங்கை கண்ணியனம். சங்கை இன்றியே கங்கை கண்ணியன் எங்கள் காவிரி ஏற்றமானது. எது? தில்லபுராணம். எல்லாம் புரியுதானே? இது அடியன் பாடு தில்லபுராணம். அந்த இதுல பாடுற திருவானக்கா புராணத்துல பாடுற கட்சியை முடிவு. கங்கை நதி உருவேந்தன் இறப்ப பகிர்வன். கங்கை நதி உருவேந்தன் இறப்ப ஒரு முனிவாயில் கலந்து மாண்டோர் அங்கமலி தரப்பு உந்த துயரானை காவினை சூழ்ந்து அமரும் பொன்னி துங்கமுனி கமண்டலத்துள் புகுந்த விசும்பரை வேண்ட தேவனர் துதிக்கை நம்பி இங்க உள்ள சிவபூசைக்கு உதவி இருந்தால் பெருமை எவற்றலாம். கைகள் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் கையை கட்டுவேன். நீங்களா தட்ட மாட்டேங்கிறீங்க. இப்படி புலவர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை தெரிவிப்பது. ஒரு மகிழ்ச்சியை தெரிவிப்பது. இப்படி நாளா, இப்படி நதியா, இப்படி நூலா, இப்படிப்பட்ட நூல்களும் நதியும் நமக்கு கிடைக்கிறது என்கின்ற
நதி உருவையான நிரப்ப ஒரு முடிவாயை கடந்து அந்த கங்கையை சண்டு முனிவருங்கிறவர் வந்த கங்கையை சாப்பிட்டு விட்டார், ஆசனம் விட்டார். அப்ப நாங்க வேண்ட காது வழியா விட்டார். அது போய் மாண்டவர்கள் எலும்பிலே பாய்ந்தது. கங்கை நதி உருவேந்த நிரப்ப ஒரு முடிவாயை கடந்து மாண்டோர் அங்கமரி தரப்புகுந்த துயரானை காவிரைக்குள் அமரும் பொன்னி துங்கமுனி கமண்டலத்தில் கடந்து விசிந்திரை வேண்ட துதிக்க நம்பி இந்த உள்ள சிவபூசைக்கு உதவியதென்றால் பெருமை ஒற்றதான். அதனால கங்கையை விட உயர்ந்தது காவிரி. தொண்டரடி முனிவாள் ஒருவன பாடார், கங்கையில் புனிதமாய காவிரி நடுவாட்டும் கூட அவர். அதனால இப்படி உயர்ந்தது காவிரி. அது திருமாலை போல இருக்கிறது, மாடினியை போல இருக்கிறது, சிவபெருமானை போல இருக்கிறது எல்லாம் சொல்லி இன்னொரு கருத்து சொல்றார். அது எப்படி சொல்றாருன்னா, இந்த காவிரி நதி இருகரையிலும் சிவாலயங்கள். காவிரிக்கு தென்கரை, காவிரிக்கு வடகரை என்று இரண்டு கரைக்கும் பக்கத்திலே சிவாலயங்கள் நிறைய. நூறு பார்த்தீங்கன்னா காவிரிக்கு தென்கரை தலங்கள், காவிரிக்கு வடகரை தலங்கள் என்று. இந்த காவிரி நீரை கொண்டு போய் சுவாமிக்கு பூஜை பண்ணுகிறார்கள். காவிரி கரையிலே இருக்கின்ற பூச்செடிகளில் இருக்கிற பூவை பறித்து சாமிக்கு பூஜை பண்றாங்க. அது எங்க ஐயர் மலை இருக்கிறாரு, மாணிக்க மலை, ஐயர் மலை. காவிரி கரையிலேயே முன்னாடி காவிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கடம்பொழிங்க. அவரு கூட காவிரி தெரியல, காவிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. கரையிலே இருக்கிறாரு, கடம்பொழிங்கிறது காவிரி இருக்கிற விஷயம் இல்லை. மலை மேல இருக்கிறார் ஒரு 1017 அடிக்கு மேலே, 17 படிக்கு மேலே. தினந்தோறும் காவிரி தீர்த்தம் விஷயம். ஆரியராசன் அவனுடைய முந்தி காணாம போச்சான், கிரீடம் காணாம போச்சான். ஆரியராசன் கடநாட்டார். அது சாமி கணவன் சொன்னாரா, நீ ரத்தனகிரிக்கு வந்தீங்கன்னா உனக்கு முதிய சார் அப்படின்னு இவரே தெரிவித்து விட்டார். ஏன் ரத்தனாசன் முதிய தெரிவித்து அவன் இங்க வந்து சாமியை வேண்ட, நீ இந்த ஒரு குப்பரையை காட்டி இதில் தண்ணீரை நிரப்பினி, நான் காவிரி தீர்த்தத்தை நிரப்பினா உனக்கு முடிய கொடுக்குறேன்னா. அதே மாதிரி ஆட்களை விட்டு காசு வந்து சிறுத்தை ஒன்று போய் கொட்டிருக்காப்பா. கொட்ட நிரம்பவே இல்லை, அடியில பொத்து விட்டாரு. அந்த குப்பரையில அடியில ஒரு கோட்டை போட்டு விட்டாருப்பா. எப்படி நோம்பு? அதுக்குதான் புஷி வாசின்னு ஒரு ஐக்கிரமலைக்கு. இது உங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். புஷிதல் அவனுக்கு வாசி லாபம். வாசினா லாபம் புரியுத? வாசினா குற்றம் வேற, வாசினா லாபம். அதனால அது நிரம்பாமையினாலே கோவிச்சு வாழ் எடுத்தானோ, நான் வேதியரா நின்று வாழ் எடுத்தானா வச்சுனானோ. அது சாமி முடியல போட்டு வச்சான். அதனால சிவலிங்கத்துல இந்த பள்ளமா இருக்கும். எங்கே ஐயர்களே முடித்தடுங்கொள் இருக்கு. அவன் வந்து இங்க வந்து முடிய கிரீடத்தை கேட்டு கிரீடத்தை பெற்றுக்கிறான், வளர்ந்துடா. அதனால இப்படி காவிரி தீர்த்தத்தினால விருதுநாதனுக்கு மாணிக்கமலையானுக்கு அபிஷேகம். புரியுதா? காவிரி கரையிலே இருக்கிற சாமிக்கு காவிரி தீர்த்தம் இல்லை. அது பண்ண வேணும், அதுக்கு சொல்றவங்க சொல்ல வேணும், பண்றவங்க பண்ண வேணும். அதனால இதை சொல்றாரு. இந்த காவிரி நீரானது என்ன பண்ணுதுன்னா, காவிரி நதி 2 கரையில் இருக்கிற சிவாலயத்திலே நீரை அபிஷேகம் பண்ணி பூக்களாலே பூஷணம் பண்ணுது சிவாலயத்தை. இது இந்த காவிரி நதி இது எப்படி இருக்குதுன்னா, சீடதீட்சையை பெற்று சிவபெருமானை பூஜை பண்ணுகின்ற அன்பர்களை போல சிவபூஜை பண்ணுகின்ற அன்பர்களை போல இந்த காவிரி இருக்குதுங்கிற. அது வம்பூலா மலர் நீரால் வடிகொட்டு செம்பொன்பார்கிற எண்ணில் சிவாலயத்து எம்பிரான இறஞ்சலின் ஈர்வு கொண்டி உம்பர் நாயகருக்கு அன்பரும் உப்புமா. அப்படிப்பட்டது காவிரி. அந்த காவிரினாலே சோழ நாடு நல்ல வளத்தை பெறும். இப்ப தஞ்சை வந்து நெல் விளையிற வயல் அதிகம். என்ன சொல்றது? நெற்களஞ்சியம். அது 3 சொல்லினா. தஞ்சைங்கிறது மருவி போலியாக வருது. தஞ்சை என்பது போலி. குளிர்ச்சி. தன்னாடு தொழில் வருதல்லவா, தன் என்றால் குளிர்ச்சி 3 சொல்லினான்னா, செய் என்றால் வயல்.
குளிர்ந்த வயல்களை உடைய தஞ்சை. அதனால் நெற்களஞ்சி என்று சொல்லுவேன். ஆகையினாலே இப்படிப்பட்ட சிறப்புடையது. அது வந்து நெல் வளர்ந்துருக்குதா, நெல் வளர்ந்துருக்குதா, நெற்பயிர் வளர்ந்துருக்குதா, அதை தெரியாதவன் பார்த்துட்டு கரும்பு நானா தூரக்கிற போகும்போது அது தெரிஞ்சவன் என்னடா கரும்பல்ல நெல்லுன்னா, கரும்பல்ல நெல்லென்ன கமுகல்ல கரும்பென்ன என்ற ஒரு பாடல். அதற்கு மேலே காடெல்லாம் கடைக்கரும்பு காவெல்லாம் குடைக்கரும்பு மாடெல்லாம் கரும்புவடை வயலெல்லாம் நெருங்குவடை கோடெல்லாம் மடகண்ணம் குடமெல்லாம் கடலென்ன நாடெல்லாம் நீர் நாடு தலைவா. நீர் நாடுன்னு பேர் நம்ம நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு சோழ நாட்டுக்கு நீர் நாடு. நீர் நாடு இதிலே வந்து விளைகின்ற தானியம் வாழை கரும்பு மஞ்சள் ஆகிய பயிர்கள் இதிலே விளைவு. இந்த விளைவிலே மிக முக்கியமானது எது என்றால் வாழை முக்கியமா, கரும்பு முக்கியமா, நெல் முக்கியமா? எது முக்கியமானது? வாழை, கரும்பு, நெல், அப்புறம் விஷயங்கள் விட்டுருக்க. இது இந்த வயலே விளையாது. இது எது முக்கியமானது? நெல்லு தான். வாழையை வச்சுக்கிட்டு கருப்பை வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்க முடியுமா? அதனால நெற்பயிரைத்தான் சிறப்பாக சொல்லுவாங்க. அது தானியத்தில் உயர்ந்தது நெல், ரத்தனத்தில் உயர்ந்தது மாணிக்கம், நதியில் உயர்ந்தது காவிரி, பிராணிகளில் உயர்ந்தது பசு, மலைகளில் உயர்ந்தது யமை. புரியுதா? அதனால இப்படி தானியத்தில் உயர்ந்தது நெல். அது விளைந்து இருக்கும்போது நன்றாக விளைந்துருச்சுன்னா என்னமா இருக்கணும்? அப்படி விளைஞ்சிருச்சுன்னா விளையாத வரையிலும் பதறா இருக்கும்போது விழுந்து. புரியுதா? அதனால வளைஞ்சிருக்குது. அது வளைஞ்சிருக்கிறது இப்படி இருக்கிறோம். இப்ப புரியுதா? இது இந்த பக்கம் இருக்கிற கதிர் வந்து இதை வணங்குதான், இந்த கதிர் இதை வணங்குதான். இது எப்படி இருக்குதுன்னு சேக்கலார் காட்டுறாரு. அதான் சிவபெருமானுடைய அன்பர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்தால் சந்திக்கும் போது இருவரும் தர வணங்குவார்கள். அது போல சிவபெருமானுடைய அடிகாரர்கள் சந்தித்தாருமையான இவரை அவர் வணங்க, அவரை இவர் வணங்க. வள்ளலார் வாகீசர் அவர் வணங்கா முன்வணங்க என்பது பெரிய வணங்கம். அதனால அன்பர்கள் ஒருவரை இவர் சந்தித்தால் எப்படி இவர்கள் பணிவாக தலை வணங்கும், அதுபோல இந்த நிற்கை வளைந்து விளைந்தது வளைந்திருக்கும், விளையாதது நிமிர்ந்து. அறிவுள்ளவன் வணங்கி இருப்பான், அறிவில்லாதவன் நிமிர்ந்து. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமான் தன்னை உயர்ந்து. நீங்க இலக்கியங்கள்ல நிறைய நம்ம கிடைக்கிற மாதிரி யாரும் கிடைக்கல. நீங்க படிக்காம கேட்காம இருந்தீங்கன்னா நம்ம உரை அவன் மேல உரை கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டாரு சப்த விஷயங்கள். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமான் தன்னை பணிவுடையன் இன்றோரும் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்றும். அந்த சொல்றார்களே பத்தியின் பாடராகி பத்தித்துறையில் இருக்கின்ற அடியார் பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தவில் கூடினார்கள் தலையினால் வணங்குமாறு முய்த்தர்கள் பத்தி என்பார் முதிர்தலை வணங்கி மற்ற வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலியல் என்பது இந்த பாட்டு. நெல்லுக்கு சாலின்னு ஒரு பெயர். நெல்லுக்கு நெல் இருந்தா ஜாலியா புரியுதா? ஜாலியா சொல்லுவாங்க. செஞ்சாலி நெல்லுக்கு செஞ்சாலி நெல் நல்லது. செஞ்சாலி கழிஞ்ச ஒன்றாய் விளர்ந்த செல்வூட வந்த ஒரு மாடு. அதனாலே அப்படி அந்த விளைந்து இருக்கிறத வளர்ந்ததை சொல்லி அதுக்கு மேலே நம்ம நெல்லை தானியத்தை கொண்டு வந்து கையால ஆறிலே ஒரு பங்கு அரசுக்கு கொடுப்பவர்களும், அதுக்கு மேலே தர்மத்தை செய்பவர்களும், அப்புறம் தெய்வத்துக்கு கொடுப்பவர்களும், குருவுக்கு கொடுப்பவர்களும், விருந்து செய்பவர்களும், அப்புறம் தன்னுடைய சுற்றத்தாருக்கு வேண்டியதை செய்பவர்களும், இப்படிப்பட்ட ஒரு
உபகாரத்திலே இந்த மாதிரியான ஒரு சிறப்பு தன்மையிலே அந்த மக்கள் வாழ்கிறார்கள். அதே அரசு உள் கடன்களாற்றி மிகுதி கொண்ட அரண்கள் வேணி பரவரும் கடல் போற்றி குறவரும் விருந்தும் பண்பின் விரைவிய கடையும் தாங்கி விளங்கிய குடிகள் ஓங்கி வரைமுறை மாட நீதி மறந்துள்ள பதிகளும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது. சிறப்புடைய இதுவரை சொன்னது தானிய வளம், அதனால மக்கள் வளம், அப்புறம் தர்மங்கள், அப்புறம் பூசை முதலானது இப்படி நடக்கிற அதில் ஒரு 5 பாட்டுக்கு மேலே எங்கும் பாடுறார். 7 பாட்டு. அது எப்படி பாடுறாங்கன்னா, மங்கள கணகள் எங்கும் மனஞ்சை கம்பலைகள் எங்கும் பங்கைய வளனம் எங்கும் பங்களின் மலரை எங்கும் பொங்கொழி கடன்கள் எங்கும் புதுமலர் பந்தர் எங்கும் செங்கையல் பழமை எங்கும் திருமகள் உறையும் எங்கும் மேகமும் கடிது எங்கும் வேதமும் கிடையும் எங்கும் யாகமும் சடங்கும் எங்கும் இன்பமும் மகிழ்வும் எங்கும் மோகமும் யோகமும் தவமும் எங்கும் ஊசலும் அருகும் எங்கும் போகமும் ஒளிவும் எங்கும் புண்ணிய முடிவர் எங்கும் வீதிகள் விளைவினார்க்கும் விரும்பினர் விருந்தினார்க்கும் சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பா. இந்த பாட்டு கேட்கிறீங்கள, இப்படி வீதிகள் விளைவினார்க்கும் அடிக்கடி அழகான விழாக்கள் வந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதனால வீதிகளிலே அந்த விழாவினுடைய ஒளி, குளவொளி, யாழொலி, கூத்தொலி, ஏற்றொலி, எங்கும் குலாம்பொலி, விளவொலி விண்ணடவும் என்று பின்னி வைத்து வருவாங்க. அப்படிப்பட்ட ஒளி, அதுக்கு மேலே விருந்தினர்கள் வருகின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியினுடைய ஒளி. இதுக்கு மேலே சாதிகள் நெறியில் தப்பா. சாதிகள் நெறியில் தப்பா அப்படின்னா எந்தெந்த ஜாதி எந்தெந்த தன்மையிலே எந்த தொழிலை செய்யணுமோ எந்த நெறியில் இருக்கணுமோ அதிலிருந்து மாறாமல் இருப்பார்கள். இதில் புரியுதா? அவன் ஜாதிக்கு உண்டான தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தா தொந்தரவே கிடையாது. இதில் விளங்குதா? அப்புறம் இது அந்தனர் வீதி, இது அரசன் வீதி, இது வைசிய நீதி, இது சூத்திர நீதி, இது சைவ நீதி. நல்ல புரியுது? இப்ப எல்லாம் சமத்துவம், எல்லாமே என்னாச்சு சமத்துவம், எல்லாம் கலப்படமா போச்சு. கலப்படத்தை ரொம்ப ஆகி போச்சு. இல்லை அப்படி இருந்தா கலப்படம் வர நூறுல புராணங்களை பார்த்தீங்கன்னா நீதியை தனித்தனியாக சொல்லுவாங்க. ஆகையினால இப்படி சாதிகள் நெறியில் தப்பா, தனையரும் மனையில் தப்பா, எல்லாவற்றையும் குழந்தைகள் இருக்கலாம். நீதியை புல்லும் மாறும் நிலத்திலும் உள்ளும் மாறும் ஊதியை இழுத்து அஞ்சு உருகுனி வரத்த அஞ்சு எல்லாம் எடுத்து அஞ்செடுத்து ஊதுகின்றவர்களாம். அவளிடத்துல வியாதி வர பயப்படும். ஊதியை இழுத்தாம் அஞ்சு உருவினி வரத்தாம் அஞ்சு பாட்டு கற்றுல இந்த எதுகு புரியுதேசன்ற ஊதியை இழுத்தாம் அஞ்சு உருவினி வரத்தாம் அஞ்சு அஞ்செடுத்து சொல்லுகின்ற நூறு வர இப்படிப்பட்ட சிறப்புடையது. ஆகையினால சோழ நாடு அது கடைசியா சொல்றாரு, அனபாய சக்கரவர்த்தியினுடைய உடை நிழலிலே இந்த நாடு இருக்கிறது என்றால் அதனுடைய பெருமையை சொல்ல முடியுமாங்கிறார். அனபாய சக்கரவர்த்தி அந்த புராணத்தை பாட சொன்னார். சேக்கடார் அனபாய சக்கரவர்த்தியினுடைய முதல் அமைச்சர் இந்த சேக்கடார். அதை சொல்றாரு, நற்றமிழ் வளர்ப்பினோங்கு நாம்புகள் திருநாடுன்றும் பொற்றடன் கொடால் மையம் புதுக்கடின் எரிதுகாக்கும் கொற்றவன் அனபாயன் ஒரு குடைநிழல் குளிர்வதென்றால் மற்றதன் பெருமை நம்மால் வரம்புற. அரசனாலதான் உலகம் வாழும். அரசன் சரியாயில்லைன்னு உலகம் ராசன் எப்படியோ தெரியாத தேசமா ராசன் எப்படியோ தேசம் எப்படியோ முரசெய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறையன்று வைக்கிறது. அரசன் சரியாக அரசன் தாயும் தந்தை குரு தெய்வம் எல்லாம் இப்படி நீர்வளம் நிலவளம் முதலானவற்றை சொன்னார. இதற்கெல்லாம் மேலாக இந்த நாட்டிலே தேவார பாடல் பெற்ற 190 தலம் சாமி தாண்டவாடுகின்ற சிதம்பரம் இருப்பதனால மற்ற நாட்டெல்லாம் விட அதே ஒரு 2 பாட்டு பாடுகிறேன். அந்த தமிழ்நாட்டின் பெருமைன்னு சைவமும் தமிழும் தலைத்து நிற்கும் நாடு, சைவமும் தமிழும் தலைத்து இருக்கும் தங்கமே அணைய நம் தமிழ் திருநாள். எல்லா நாடும் போன கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், எல்லா நாடும் புத்தகைக்கே இரும்பு, தமிழ்நாடு பத்திரமாக்கும். தமிழ்நாடு அல்லாத மற்ற நாடு தாமிரம் புத்தடை இரும்பு ஈயம், தமிழ்நாடு பத்தனை மாற்றுத்தம். புரியுதா?
தாண்டவஞ்சி சிதம்பரம் இருப்பதால். ஏன்னா இந்த உண்மையில வேற பேர் சொல்லல, புரியுதா? நல்ல ஞாபகம் வச்சுக்கிறது, யாரும் மறுக்கவும் முடியாது. தாண்டவஞ்சி சிதம்பரம் இருப்பதால் தமிழ்நாட்டின் பெருமையை சார்ந்தோர் நன்றாக சாற்றியுள்ளார், பொதுவாக சாற்றியுள்ளார். தமிழ்நாட்டின் தவத்தாறு சகல நாடும் வாழ்வதென்றால் உட்கொண்டோ சாற்று. அதை விட்டு இந்த பாட்டு பாடி திரும்பாடுவோம். சைவமும் தமிழும் தலைத்தின் இது இருக்கும் தங்கமே அனைவனும் தமிழ் திருநாடு மெய்மனு நீதி விளம்பனார் கோயில் வேதவா கமநெறி விளங்கும் நாடு மைவிழி உமையால் மருந்துடன் காண மன்னனார் மண்ணிலே நடிக்கும் நாடு இவ்வகை பெருமை எங்குமே இல்லை என்னதால் தமிழ்நாடு இவற்றினும் யார். அடுத்த பாட்டை பாடுவோம். மேலெல்லாம் பெருமை திருமுறை தந்த வித்தகர் வாழ்ந்ததும் அற்றமிழ் நாடு ஆதமது உண்டோன் அதிசயம் செய்து ஆட்சி செய்து அளித்த அருந்தமிழ் நாடு சீலமும் தவமும் பூசையும் தர்மம் சங்கமும் இருந்த விச்சந்தமிழ் நாடு. நல்ல வருது, எதுக்கே போனேன், புரியுதா? சீலமும் தவமும் பூசையும் தர்மம் சங்கமும் இருந்த விச்சந்தமிழ் நாடு மூலனால் இதனால் சிவபூமி என்று முடிந்தது 10ஆம் திருமுறை. அதனால இந்த நாட்டை என்ன சொன்னாரு? சிவபூமி என்ற யாரு? திருமூலர். கைலாய திருமூலர் சொல்றாருப்பா. மேறு நடுநாடி நிக்கடை வெண்கடை கூர்மி வாணி நிலங்கை குறியிலும் சாரும் திளைவனம் தன்னா மலையத்தூள் ஏறும் சுடுனை இவை சிவபூமி. அது இடகலை எமயம் இலங்கை பிங்கல் சிதம்பரம் சுடுமுள் இடகலை பிங்கலை. அதனால இது சிவபூமிங்கிற திருமூலர். அப்படிப்பட்ட நாடு நாட்டிலே நகரச்சிறப்பு. நாட்டு சிறப்பு சொன்னார, அப்புறம் நகரச்சிறப்பு. நகரம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் பல நகரங்கள் இருக்கிறது, பல நகரங்கள் இருக்கிறது. அதிலே இப்ப இவர் சொல்லுகின்ற நகரம் திருவாரூரை பற்றி சொல்லுகிறார். திருவாரூர் பூலோகம் இராயம் பிருத்திவித்தலம், பஞ்சகுலமணியிலே பிருத்திவித்தலம். இதுக்கு மேலே பல நாயன்மார்கள் இருந்தது. திருத்தொண்ட தொகை வந்தது. அதற்கு மேலே நீதி அரசரை நீதி உச்சகட்டமாக வழங்கியது திருவாரூர். இதுக்கு மேலே எவனுமே அரசு செய்திருக்க முடியாது. இந்த மாதிரி நீதியில எவனுமே நடந்திருக்க முடியாது, இனிமேல் நடக்கவும் முடியாது என்று காட்டிய ஒரு உச்சகட்டமான நீதி திருவாரூர் நடந்தது. அதனால அந்த நகரத்தை பற்றி சொல்றார். திருத்தொண்ட தொகை திருவாரூர்ல பிறந்ததுனால திருவாரூரை பற்றி சொல்றார். அது இந்த நீதி உச்சகட்டமான அதை சொல்றாரு. சொன்ன நாட்டிடை, இப்போ நான் சொன்னேன் அல்லவா, அந்த நாட்டிடை தொன்மையும் மிக்கது. திருவாரூர் கோயிலா கொண்ட நாளை என்று அப்பர் சொல்ல மாட்டார். அதனாலே மிகப்படமையான முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து தேவலோகத்திலிருந்து 7 தியாகராஜாக்களை கொண்டு வந்து அதில் பிரதானமா மகாவிஷ்ணு பூஜித்த தியாகராஜரை திருவாரூர்ல சாரம். அதற்கு மேலே மண்ணு மாமலரால் வெளிப்பட்டது, மகாலட்சுமி வெளிப்பட்டது. மகாலட்சுமி வெளிப்பட்டு இறந்து போன மகாவிஷ்ணுவை எழுப்பி. அதனால கமலை என்பது மகாலட்சுமி பேர். கமலங்கிற தாமரையில் இருப்போனால அவருக்கு கமலையும் இருக்கு. அதனால இந்த திருவாரூருக்கு கமலாலயம் இருக்கு, கமலைப்பதி இருக்கு. இப்போ கூட கமலாலயம் திருப்பூர் திருவாரூர் புராணம் எழுதிட்டு இருக்கிறேன். திங்கட்கிழமை திங்கட்கிழமை வீட்டிலே ஆன்லைனில் சைவன் நாட்டு வளர்ச்சியிலே சொல்லியிருக்கு. கமலாலய சிறப்பு திருவாரூர் புராணம். கமலாலய தீர்ப்பு கமலைப்பதி. இப்போ திருவாரூரை பற்றி பொதுஜனங்களுக்கு தெரியாது, சமயபுரம் தெரியாத மாதிரி, சபரிமலை தெரியாத மாதிரி திருவாரூர். திருவாரூருக்கு மாலை போட்டுட்டேன்னு சொல்றேன். எங்க போட்டுருக்கேன், சபரிமலைக்கு போட்டுருக்கேன். போது அதை பற்றி இல்லை, ஏன்னா பக்கத்தில் இருக்கிற விடபுரி உயர்ந்த தரம் தெரியலையே. சொன்ன நாட்டிலே தொன்மையும் மிக்கது. மண்ணு மாமலரால் வெளிப்பட்டது. மாமலரால் மகாலட்சுமி வன்னி ஆறு பத்தி பத்தி செஞ்சடை செந்தியார் திருவாரூர் திருமலர். வன்னி தலையில் அக்னி இருக்குதா, ஆறு இருக்குதா. வன்னி வன்னி என்கிற பத்திரத்தையும் குறிக்கும். ஆறு மத்தி சந்திரனை, புத்தி செஞ்சடை. சாமி தலையிலே நதி இருக்குதா,
நதி இருக்கிற, அப்புறம் பாம்பு இருக்குதா, அப்புறம் சந்திரன் இருக்கிறானா, அதுக்கு மேலே வந்து கொன்றை முதலான மலர்கள் இருக்குதா, இத்தனையும் அந்த சடையில் இருக்கு, சிவபெருமான் சடையில். மற்ற சாமி சடையெல்லாம் அப்படி யாரும் சொல்றது கிடையாது. மற்ற சாமி சடையே இல்லை, எல்லாம் புரியுதா? சிவபெருமான் சடையன் இல்லை, சிவபெருமான் பேரு சடையன் என்பது சிறப்பு சொல்லுப்பா. சடையன் என்பது சிறப்பு சொல்லு. சடையா சடையா யார் சொல்றா? திருவாரூர் திருமருகல் அந்த குரு சடையா எனுமாள், சரணி எனுமாள். சடையங்கிற அவ்வளவு சிறப்பு பெயர். அப்பா சடையப்பன் ஆனந்தவார்களே எத்தனை இடங்கள் வருது. சடையா சடையா சடையவனே தளர்ந்தே நின்றான் நினைத்தார். அந்த சடை ஆறு இருக்குது, பாம்பு இருக்குது, ஒன்றை இருக்குது, சக்கரை இருக்குது அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்றது? காடுன்னு சொல்றது. காட்டுல தானே இதெல்லாம் இருக்கும். பூச்செடியில இருந்து, பாம்புல இருந்து, நதியிலிருந்து எல்லாம் காட்டுல தானே இருக்கும். அது சிச்சடா அடங்கினார். அடங்கினா காடு, சிவந்த காடு, முடிய சிவந்த முடிய அதுல இருக்கிற இந்த இதெல்லாம் எது இந்த பொருள். அதனால வேற்றை பிரபஞ்சத்தை இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேர்க்கைக்கடியில் வழிவிட்டவா செஞ்சடாடவினே ஆற்றை பணியை இதனையை குருமையை அம்புகையை தீர்த்தை குறைந்த குருமான் குமாரன் குருபாகரன் அத்தன் ஊரும் சடைகள். சரி சரி, அந்த ஊரு திருவாரூர், ஆரூர்னு வேறு திரு அடைமொழி. திரு அடைமொழி சிதம்பரத்துக்கு அடைமொழி கிடையாது. திருக்கவர்துறை, திருக்கடம்பன்துறை, திரு ஈங்கோய்மலை, திரு விரும்பியூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரவாயி, திருவானக்கா, புரியுதா? எல்லா ஆலயங்களுக்கும் அடைமொழி இருக்கும். திருங்கிற அடைமொழி. சிதம்பரத்துக்கு அடைமொழி இல்லை. சிதம்பரம் கோயில், சிதம்பரத்துக்கு கோயில் மற்றதெல்லாம் ஆலயங்கள். சிதம்பரம் கோயில். அந்த திருவாரூரிலே ஓசை எப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். என்ன ஓசை? வேத ஓசை, வீணையின் ஓசையும், சோதிவானவர் கோத்திர ஓசையும், மாதர் ஆடல் மணிமுள ஓசை, கீத ஓசையுமாய் கிடந்தது. அதுதான் குடலொலி, ஆடொலி, கூத்தொலி, ஏத்தொலி எங்கும் குடாம்புரியே விழவொலி விண்ணடவன் என்று வெள்ளிமிகு திருவாரூரில் வடவிடையாய்க்கு வடிவடியானாய் மனந்தை குடிப்பறந்த வடவடியாரவன் கூடி எம்மானுக்கே வல்லாண்டு. இப்ப ஆலயம் இருக்குதுன்னா இங்க வேத பாடசாலை இருக்கணும், ஆகம் பாடசாலை இருக்கணும், திருமுறை பாடசாலை இங்க இருக்குதா? இல்லை. வெகு கோயில் வேத பாடசாலை, ஆகம் பாடசாலை, எப்படி பின்ன சைவம் வளரும் சமயம் வளரும், எப்படி மக்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்க முடியும்? பள்ளிக்கூடம் இல்லைன்னா படிப்பு விடுமாப்பா, வாத்தியம் இல்லைன்னா. அதனால வேத பாடசாலை, ஆகம் பாடசாலை, திருமுறை பாடசாலை கட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்க. இங்கே கடம்பூர் கோயிலில் வேத பாடசாலை இருக்கு, ஆகம் பாடசாலை இருக்கு. இங்கே கடம்பூர் கோயிலில் அப்புறம் திருமுறை ஓதுவீங்க அடியாரெல்லாம் இருக்குதுன்னு இருக்குது. ஆனால் ஒரு கோயிலோ ஒரு ஓதுவாங்க. அது ஒரு பெரிய தருணம். இல்லாமல் பண்ணது, ஓதுவாரி இல்லாமல் பண்ணது ஒரு பெரிய குரு. என்ன சொல்றது? சாமிக்கு எது பிரியா? பாட்டுதான் பிரியம். நமக்கு சாப்பாடு பிரியம், அது பாட்டு உண்டா இல்லையா? நமக்கு எது பிரியம்? சாப்பாடு. அவருக்கு பாட்டு. சரி சரி சரி. அதனால இப்படிப்பட்ட ஓசைகள் உடையது, மாட மாடியை உடையது, கோபுரத்தை உடையது, சாளரத்தை உடையது, அரங்கத்தை உடையது, இப்படியெல்லாம் சொல்லி ஒன்று சொல்றாரு. அங்கே இருக்கின்ற மாடங்கள், வீடுகள் எல்லாமே சிறப்புடையது. அதில் ரொம்ப சிறப்புடையது ஒன்று இருக்குது. அது தெற்கு தெருவிலே பரவநாச்சியார் மாளிகை. சுந்தரமுசாமியினுடைய துணைவியாராகிய பரவநாச்சியாருடைய மாளிகை இருக்கிறார். அப்புறம் அந்த வீதியில் தூது போனாங்க சாமி. வீதியில் தூது போனாங்க, பரவநாச்சியுடைய படத்தை தீர்க்க தூது போனாங்கல்ல. அந்த வீதியில இன்னமும் நாட்டம் இருக்கிறான், வாசனை இருக்கிறான். மலரடி நடந்து போச்சா, அந்த மலருடைய வாசனை இருக்கிறோம். அது ஏன் நமக்கெல்லாம் இதெல்லாம் ஞானி இருக்குதான் தெரியும். அதை சொல்றாரு. படர்ந்த வேலொளி பன்மணி வீதிவாள் இழந்த ஏனமும் அன்னமும் தேடுவாள். ஏனம் தேடிச்சு, அண்ணன் தேடிச்சு. ஏனமும் அண்ணன் வருது பாத்தியா சொல்லு. ஏனம் ஏனம்னா பாத்திர, அண்ணம்னா சோறு. இல்லை இல்லை, ஏனம்னா பருவி, அண்ணம்னா அன்னப்பிச்சு. விருந்து தேடி காண முடியாது. அந்த ஜானி துர்காபூரியில் நடந்துச்சு.
பிரம்மவிஷ்ணுக்கள் தேடி காண முடியாத அந்த திருவடி சுந்தரமூர் சுவாமிக்காக திருவிழா நடந்துட்டு இருப்பாங்க. பரமமனை வாசலில் என்று ஊர் முழுது ஊர் சென்ற பரம அருளாளர் பரந்த வேரொழி பன்மணி வீதிவார் இறந்த இனமும் அன்னம் வந்தவர் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு போய் நடந்த செந்தாமரையடி 4 நாள் உள்ள மாறு உருகாதவர் ஊர்வடை வள்ளலார் திருவாரூர் வருங்கலாம். கையால அந்த ஊரை கண்டாலே கோயிலை கண்டு அங்கே இருக்கிற ஓசைகளை கண்டு அங்கே கேட்கிற திருப்பதிகளை பார்த்து எல்லாத்துக்கும் உள்ள உருவமா அங்கே இருக்கிற அந்த மரங்கள் இருக்கிற கிளிகள் எல்லாம் பாடுதான். கிளிகள் எல்லாம் பாடுதான். எதை வியாபாரம் பாடுதான், தேவாரம் பாடுதான். பாடுற கிளிகள்லாம் மனுஷன் பாட மாட்டேங்கிறேன். அங்க இருக்கிற திருமுறை ஊதுவார்கள் தேவாரத்தை பாட அதை கேட்டு அந்த கிளிகள் பாடுதான். அது பூவை என்கிற நாகனாவை பற்றி கேட்குதான். பாடுனா கேட்கணும். அது கிளி பாடுதான். இந்த நாகனாவை பற்றி கேட்குதான். வேரிமொழி புடிக்கில்லை வேதங்கள் பொருள் சொல்லும் மழலையாமே ஏரிசையும் படவாளில் கீழிருந்தங்கீரிருவற்கிறங்கி நின்று நேரிய நான் மறைப்பொருளை உரைத்துணிசேரிகளித்தோர் நின்ற கோயில் பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாடும் பயின்றோரும் ஓசை கேட்டு வேரிமலி புலிக்கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் விடலையாயே. திருவடிமலை தேவா அங்க இருக்கிற வேதியர்கள் வேதத்தை ஓத அந்த வேதத்தை கேட்டு அந்த கிளி பொருள் சொல்லுவோம். அதனால இப்படி கிள்ளை பாடுது பூவனாக நாகனாய் பற்றி கேட்குதுன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட சிறப்புடைய நகரம். அந்த நகருக்கு அரசனானவன் சூரிய வம்சத்தில் அந்த நகரத்துக்கு அரசனானவன், இந்த நாட்டுக்கு அரசனானவன் சூரியனுடைய வம்சத்திலே வந்தவன். சோழன் எல்லாம் சூரிய வம்சம், சந்திரன் பாண்டியன் வம்சம், சேரமான் அக்னி வம்சம். முச்சுடங்கள் இதுல எது இந்த 3 ஒளியில எது உயர்ந்த ஒளி? சூரியனா சந்திரனா அக்னியா? சூரியன். 3 அரசர்களை யார் உயர்ந்தவர்? ஆகையினாலே இப்படி அந்த நகருக்கு அரசனான அனவாய் என்படி அனவாய சக்கரவர்த்தியுடைய அரசன் இருக்கிறாரே, இந்த அனவாயுடைய முன்னோர் அவன் மனு என்றவன். மனு சூரிய பகவானுடைய புத்திரன். மனு சூரிய பகவானுடைய புத்திரன். மனு வழியாக வந்தவர்கள் இந்த சோழரசா. மனுவேதனே அந்த அரசன் எப்படி மக்களை காக்கிறான் என்று சொல்கிறார். மக்களை காப்பவன் யாரு? அவன் காவலன். அரசனுக்கு காவலன், காக்கும் எம் காவலனே. மண்ணில் வாழ்வது மண்ணு இருக்கிறா கண்ணும் ஆகினும் அப்பதும் ஆம்பெரும் காவலன். மக்களுக்கெல்லாம் உயிர் போல இருக்கிறானா, கண் போல இருக்கிறான். கண் எப்படி நம்மளை காக்குது? விண்ணுளார் மகிழ் வெய்திட வேண்டியது. தேவன் மக்களை இப்படி பாதுகாத்து வேண்டிய உபகாரங்கள் எல்லாம் நீங்க மக்களை காக்கிறான். அதற்கு மேலே தேவர்களை வழிபடுகிறார். நிறைய யாகங்களை செய்து அதன் மூலமாக தேவர்களுக்கு உபகாரம். இங்க யாகம் செய்யறதுனாலே இந்த யாகத்தினுடைய உபயாகங்கள் அபிப்பாகங்கள் எல்லாம் தேவர்கள் பெறுகிறார்கள். தேவர்கள் பெற்று நமக்கு உபகாரம் பண்ணுகிறார். மழை முதலான பொருளை நமக்கு உபகாரம் பண்ணுகிறார். அவங்க பண்ணலைன்னா நம்ம வாழ முடியாது. நம்ம பண்ணலைன்னா அவங்க பெரிய மாட்டாங்க. பூதலமோ மண்டலம் பொருந்தும் வாழ்க்கை, பூதலமோ மண்டலம் பொருந்தும் வாழ்க்கை செய்வானை திருவீடி மடலையானை சேராதாரங்கள் சேராதாரே என்று அப்பல்வாங்க பாடினார். என்ன புரியுதா தம்பி?
இப்ப நம்ம தேவருக்கு உபசாரம் பண்றோம், அவங்க நமக்கு உபகாரம் பண்றாங்க. நம்ம செய்யறது உபசாரம், நல்லா ஞாபகம் கொடுப்போம். அவங்க செய்யறது உபகாரம். உபசாரம் தாழ்ந்தது, உபகாரம் ரசிக்கணும், ரொம்ப ரசிக்கணும். நாம் செய்யறது தேவனுக்கு உபசாரம். சோடசுபச்சாரம் கேள்விப்பட்டிருக்கீங்க. சாமிக்கு செய்யறதுல என்ன, சாமிக்கு எவ்வளவு உபதேவ நைவேத்தியாச்சரன் இதெல்லாம் பண்றோம்ல, அதுக்கு சோடசுபச்சாரம், உபசாரம். உபசாரம் அவன் செய்யறது நமக்கு உபகாரம். உபகாரம் உயர்ந்தது. அதுபோல தேவர்களை செய்யறதுலாம் யாரும் கலைஞர்கள் செய்யறதுலாம் உபகாரம். அவங்க செய்யற உபகாரம் புதுசு. இப்ப மழை யாரு கொடுக்குற? தேவர்கள் தான். இங்கிறவன் தான் மழையை செய்ய. அதே போல ஒரு மண் வாயோ அக்னி. சரி, அதுக்கு அரசன் என்ன பண்றான்? அரசன் யாகம் செய்யறான். அந்த காலத்தில் தேவத்தோட வாழ்க்கைன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவன் இல்லை, எல்லாம் சிவமும் சொல்றான். எல்லாமே அரசனுக்கு பேர் தெரியுமா? திருநீற்று சோழர். என்ன சோழர்? சிவபாத சேகர். சிவபாத சேகர் திருநீற்று சோழர். ராஜா, ஒரு ராஜா சேரமான் அவர் பட்டத்து யானை பவுனி வந்தாரு. முன்னால பண்ணான் வந்தேன். மழை பெய்யுது, இந்த ஒரு மண்ணு நனைஞ்சு உடம்புல படிஞ்சு காய்ச்சி இருந்துச்சு, பூத்து இருந்துச்சு. பூத்து இருந்ததுனால திருநீர் மாதிரி இருந்தது. யானையில் இருந்த ராஜா கீழே இறங்கி அவன் காலம் கொடுத்து அவன் பதறி போனான். இல்லை, நான் அடிச்சு ஏறேன். என்னையான்னா திருநீட்டை நீ ஞாபகப்படுத்துறதுனால சேகரான் குலக்கண்டு சிந்தனந்து நகவருந்தி ஆனந்த அடியனை கொண்டது அடியன் அடி வண்ணான் என்ன சேரவரான அடிச்சேரன் அடியன் என்று திருநீட்டில் வானவர நினைப்பிற்கு வருந்தாது. தெரியாம நான் உட்படலே. நீ வண்ணான் என்பதும் தெரியும், உண்மையில கூத்து இருக்கிறது ஓர்வன் என்பதும் தெரியும். ஆனால் திருநீட்டினுடைய நிறத்தை காட்டுறதுக்காக முடியும். அப்ப திருநீர் பூஜை உண்மையா பூஜை அடியாக கேட்டா என்ன பாடுபடுவாரு? அது முன்மொழி சொல்லுச்சு. ஆணை இணைந்து அரசை அறிஞ்சும் போலியை கண்டு, உண்மையல்ல போலி கண்டு ஏனை அரண் அன்பரென்றால் எவ்வளவோ முன்மொழிகள் விளங்க. அதனால எல்லாம் திருநீர் நிறைய பூசுவாங்க. திருநீர் பூசினா என்ன வரமாட்டேன், சிவன் வரும். திருநீர் பூஜை நமக்கு யார் வருவா? சிவன் வரும். அதே அப்பர் சாமியும் உத்தரவு போட்டிருக்காரு. நிறைய கேளுங்க. அப்பர் சாமியும் உத்தரவு போட்டிருக்காரு. யாருக்கு? 80 தூதர்களுக்கு. தூதர்களே, நான் சொல்றதை மறந்துறாங்க. அப்பர் சாமி சிவபெருமானுடைய திருநெற்று நெத்தியில யாரு பூசிக்கிறார்களோ அவங்க பக்கத்துல போகிறாங்க. இறையன் சொல் மடவியல் நம்பும் போதிலேன் பெறையும் பாம்பு முடை பெருமான் தமர். பெருமானுக்கு சொந்தக்காரங்க. நரகம் நாரியன் நதின் சார்ந்திரும் விளபக தூய்மத்தில் வாசனை போல விட நிறைய நீர் அணிவாக இருந்து செல்ல. என்ன புரியுதாப்பா? அப்படின்னா திருநீர் பூஜை நிற்க இருக்கணும். திருநீர் பூசப்படாது. வாங்கி இந்த கையில போடப்படாது. வாங்கி இந்த கையில பூட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? அப்படின்னு அதனால திருநீர் நெற்றியில் நிறைய கங்காளம் பூசும். திருநீர் மங்காவன் பூசும். முன்கரையாமாரி கங்காவன் ஜாதி தேவதை சிங்காரமான திருவடி செய்வார். முத்தி தருவது நீர். சரி சரி சரி. இப்படிப்பட்ட அரசன் நீதியையே தன்னுடைய பேருக்கு ஆக்கிக் கொண்டான். நீதியையே தன்னுடைய பேருக்கு ஆக்கிக் கொண்டான். அதனால அவனுக்கு மனுநீதி சோழன். அதை சொல்றாரு. ஒற்றாடி குவலையம் சுந்திட சுற்று மன்னர் திரைகளை சூழ்ந்திட செற்ற நீக்கிய செம்மையும் நெய்மனும் பெற்ற நீதியின் தன்மையராக பொங்குமாமர புற்றிடம் கொண்டவர் எங்கும் ஆகி இருந்தவர் பூஜனைக்கு சிவாலயத்துக்கு தினந்தோறும் நடக்கின்ற ஆறுகால பூஜைக்கு வேண்டிய நிபந்தங்களை எல்லாம் குறைவில்லாமல் செய்து வைத்தார். சிவாலயத்திலே பூஜை தட்டுப்படப்படாது, பூஜை விட்டுப்படக்கூடாது. முன்னவனார் கோவில் பூஜைகள் முற்றிலும் மன்னருக்கு. அதனால ஆலயத்தை பூஜை தவறாமல் செய்யும்படியாக அந்த கொடுக்க முடியும்.
அந்தனர்களுக்கு கல்வியும் கொடுக்கும். அந்தனர்கள் அப்போ கூலியே கிடையாது, சம்பளமே கிடையாதுப்பா. உங்களுக்குலாம் சம்பளமே கிடையாது. பல கோயிலில் மேலும் கிடையாது, ஊதுவா கிடையாது, இல்லாத சொல்றது உணவுதா. அதனால எது முடிஞ்சா உங்களால செய்யுங்க. பொங்குமாவதை புற்றிடம் கொண்டவர், புற்றிடம் கொண்டவர் பண்ணிக்கிறார் திருவாரூர். எங்குமான இருந்த ஒரு பூசணைக்கு அந்தன் ரெண்டு நிபந்தங்கள் ஆராய்ந்துவான். எதன் மூலமாக அந்த மாதிரி எல்லாம் அமைச்சார்? கோயில் அமைத்தது, பூசை அமைத்தது, மூர்த்தி அமைத்தது, பூஜைக்கு வேண்டிய காலங்கள் அமைத்தது, பூஜை நடப்பது, அதுக்கு மேல வந்து காவிய நித்திய காவிய உற்சவாதிகள் நடக்கிறது. எது மூலமா? துங்க ஆகமன் சொன்ன முறை. ஆகமன் சொன்ன முறைப்படி ஆகமத்துலதான் இறங்குது. அப்படிப்பட்டவன் அறம்போல் இருப்பவனான அறநெறி வடாமல் புரியும் அறங்கடிந்த அரசர் போன்ற வையமையும் காத்த நாளில் சிறந்த நல் தளத்தால் தேவி திருமணி வைத்தியன் மைந்தர் பரந்தன் உலகம் போன்ற பேரறி கையால் அப்படிப்பட்ட அந்த மனுநீதி சோழனுக்கு கையால் ஒரு புத்திரன் தோன்றினான். அந்த புத்திரன் தவம் உயர்ந்து அறிவி பெற்ற தனியிடம் தவத்தினாலே பிள்ளையிட்டார். தவத்தினாலே நல்ல புரியுதா? நீரளவே ஆகுமா நீராம்பல், நீரளவே ஆகுமா? தாமரை எவ்வளவு உயரம் இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? தண்ணீர் எவ்வளவு உயரம் இருக்குதோ அவ்வளவு தாமரை. திருவள்ளுவர் வெள்ளத்தரையை மாந்தவர் உள்ளத்தரையை உயரும். நல்லா இருக்கிற திருக்குறள் எடுத்துக்காட்டு. வெள்ளம் எவ்வளவு உயரம் இருக்குதோ அந்த உயரம் தாமரை. அதுபோல நீ உள்ள எவ்வளவு உயரம் இருக்குதோ அதுக்கு தகுந்த உனக்கு உயரும். வெள்ளக்கரையை வளர்ந்த மாந்தவர் உள்ளக்கரையை அது நீரளவே ஆகுமா நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமா என்பது மேலே தவத்தினவே ஆகுமா தான் கற்ற செய்வது குளத்தினவே ஆகுமா என்பது அமைப்பார். அதனாலே இப்படி தவத்தினாலே பிள்ளை பெற்றார். தவத்தினாலே பிள்ளை ஞானசம்பந்தம் பெற அவங்க அப்பா அம்மா என்ன பெற்றாங்க? தவத்தினாலே பெற்றாங்க. சிவத்தை நோக்கி தவத்தை செய்து அதனால பிள்ளை அப்படின்னா அந்த பிள்ளை என்ன தவமுயர்ந்த அறிவு பெற்ற தனியிடம் போனாலும் சிவமுயர் நடையின் தெய்வ கரைமலை திருந்த ஓதி கவனவாம் பழகியான தேர்தலை தொழில் உழற்று பவமுயர் நடுங்கும்பீரை என ஒருங்கிருக்கான். அரசனுக்கு உண்டான கலைகள் எல்லாம் பெற்றார். யானையற்றம், குதிரையற்றம், இழுத்த முதலான அத்தனை கலைகளையும் அரசுமாரன் ஆகியவன் பெற்றார். அவருக்கு வீதி படம் சொன்னது. வீதி சாமிக்கு வீதி விடம் சொன்னது. திருவாரூர் சாமிக்கு வீதி விடம் சொன்னது. அளவில் தோல் கலைகள் பற்றி அரும்பதம் தந்தை நிற்க மனிதனுக்கு உயர்ந்து கல்வின. கல்வின மனிதனுக்கு உயர்வு. கல்வி இல்லாதவன உயர்ந்தவன் சொல்ல மாட்டான். எக்குடியில் பறக்கணும் யாவரை ஆயினா அக்குடியில் கற்றோரை மேல்கொள்வது. அக்குடியில் கற்றோரை கேடில் விழித்தல்மா கல்லாத முனரை கல்வி அவசியம். அதனால இந்த கல்வியை கற்றால் அளவில் ஒரு கலைகள் முற்றி அரும்பரல் தந்தை மிக்க குணமகள் காதல் கூற ஓங்கிய குணத்தால் நீடு இளவரசு என்னும் தன்மை இளவரசன் என்னும் தன்மை எங்குதல் கல்யாணம் அதற்கான பருவம் வந்தது. வயசு வளரினம் பருதி போன்று வாழ்நாள் ஒரு நாள் மீதம். அப்படி வளர்ப்பதை சந்திரனை போல வளர்ந்தான். சந்திரனை வளர வளர கலை வளரும். பூமி பற்றியில சந்திரனை வளர வளர கலை வளரும். அது போல புள்ள வளர வளர கலை வளரும். நல்லா இருக்கு சொன்னா இதையே 4 நாளைக்கு அப்படி வளர்ந்து வந்தான். ஒரு நாள் திங்கள்வன் கவிகை மன்னன் திருவடர் கோயில் தன்னுடைய கோயிலாய அரண்மனையிலிருந்து மங்குதோய் மாடை மீது முன்னிலம் குமரன் சொல்றார். தன்னுடைய அரண்மனையிலிருந்து தேரியை ஏறினான். மற்ற சிற்றரசர்கள் மற்ற நண்பர்கள் பரிவாரங்கள் எல்லாம் புரிந்தோம். அதுக்கு மேல பல வகையான வாத்தியங்கள் எல்லாம் அறிந்து இப்படியாக அவன் தேரிலே அரச வீதியிலே தேரிலே செல்லும். பழசு வந்தியரும் சூதர் மாதவர் ரூபால் பாம்பர் காவலர்கள் ஏவலர்கள் எல்லாம்
விரைநரும் குடலா சிந்து வெண்படை உருவால் இருக்க முரசொரு சங்கார்த்தம் முழங்குடி உருவால் இன்றி அரசியலம் குமரன் போது அணிமணி மாடலில் இப்படி அரசம் மாற்றம் செல்லுகின்ற வீதியிலே இப்படி பரிவாரங்கள் எல்லாம் சூழ வாக்கியங்கள் எல்லாம் முழங்க தேரிலே சென்று கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கவனம் கொடுக்கலாம் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி அரச வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார் தேரிலே. அப்போது ஒரு தர்மமே தர்மம் சொல்லுவோம்ல, அந்த தர்ம தேவையே இறக்கம் இல்லாம தர்ம தேவையே இறக்கம் இல்லையா, அந்த தர்ம தேவையே இறக்கம் இல்லாம அந்த அரசின் போகின்ற வீதியிலே அந்த அரசனை சோதித்தது போல, அந்த அரசனை சோதித்தது போல அந்த தர்ம தேவதையே இறக்கம் இல்லாம ஒரு பசு கண்டுகுட்டியாக வந்து நேர்களிலே விழுந்து தர்மத்துக்கே இறக்கம் இல்லையா. தனிப்பெரும் தர்மம் தாங்கோ தயாய் தான மன்னன் படித்து சிந்தையில் உண்மை பான்மை சோதித்தாள் என்ன மனிதர்தம் வருவதாள். அவ்வளவு பேருக்கு அந்த கண்டு குட்டி வந்து விழுந்தது அவ்வளவு பேருக்கும் தெரியல. அவ்வளவு பேரும் அதை பார்க்க முடியல. செய்யறதெல்லாம் திருவாரூர் யார் அது ஞாபகம் சொல்லணும். இந்த வேலை செய்யறதெல்லாம் யாரு புனிஞ்சனம் கன்று துள்ளி போந்ததும் வருகின்றே கன்று குட்டி துள்ளி வந்தது. அப்புனிட்டாவின் கண்டோர் அபாயத்தின் ஊடு போய் செம்பொனின் தேர்கால் மீது விசையினால் செல்லப்பட்டு கும்பலின் அடைய கண்டது. இது இந்த இடத்துல அந்த தேருக்கு அடியிலே ஓடி விழுந்தது இறந்ததுன்னு சொல்லல, அது தேவலோகத்துக்கு போய் சொல்றாரு. கும்பலின் அடைய கண்டு கன்றுக்குட்டி தேர்காலில் இருந்து இறந்ததுன்னு சொல்லல, அது எப்படி சொல்றாரு, செம்பொனின் தேர்கால் மீது விசையினால் செல்லப்பட்டு கும்பலின் அடைய கண்டு அது தேவலோகத்துக்கு போயிச்சான். உருவராயம் திடீர்னு அந்த பசங்க அந்த கண்ணுக்குட்டியோட தாய்க்கு வந்துருச்சு. தாய்க்கு வந்தது இந்த கண்ணுக்குட்டி என்பதை பார்த்து வெங்குடும் அடலும் சோறும் மீன் எடுக்குற்று அந்த தாய்க்கு வானது தன்னுடைய கண்ணுக்குட்டி இறந்ததை பார்த்து அளவில்லாத துயரத்தை அடைந்தது, முகந்து பார்த்தது, கத்தியது, சுத்தி வந்தது. இப்படி பல வகையான வேதனை நிகழ்ச்சிகளை அந்த பசுவானது செய்தது. அதை பார்த்தால் வீதி விடம் பார்த்த உடனே இப்போது நம்முடைய பரம்பரைக்கே பெரிய ஒரு பழியை உண்டு பண்ணிட்டோ. தானா வந்து விழுந்ததுப்பா, நல்ல ஞாபகம், தானா வந்து விழுந்தது. நம்முடைய வம்சத்துக்கே சூரிய குலத்துக்கே ஒரு பெரிய அபாயத்தை, ஒரு பாதகத்தை, ஒரு பழியை உண்டு பண்ணி விட்டோம். என்னுடைய உணர்வு போச்சு, என் தந்தையினுடைய பெருமை போச்சு, நான் என்ன செய்வேன் என்று அவன் அடைந்தான். ஒரு பெரிய பதவியில் இருக்கிறேன், குறுக்க மனுஷனுக்கு விழுந்துட்டா கூட அதை வந்து கவனிக்க மாட்டேன். அவனுக்கு வேண்டிய பணத்தை புரியுதா? கன்றுக்குட்டி இறந்ததுக்கு இந்த அரசனுடைய கன்று கத்துது, அந்த மாடு கத்துது, இந்த கன்றுக்குட்டியும் கத்துது. எந்த கன்றுக்குட்டி? அரசனுடைய கன்று. என்னுடைய வம்சத்திலேயே படியை தேடி வைத்து விட்டேன். செய்கிறேன் என்று தேடி நின்று இடிந்து விழுந்தான். தேரிலிருந்து கீழே விழுந்தான். அளவு வேறு ஆவை நோக்கி ஆரோக்கிய பதத்துக்கு அந்த மாடு கத்துறதை பார்த்து இவனால் தாங்க முடியல. நிலநிலை கன்றை நோக்கி நெடிதுயிர் இறங்கி அந்த கண்டுபிடிய இருந்த கண்டுபிடிய பாப்பா, அந்த மாட்டை பாப்பா, அதனால தாங்க முடியல. மலர்களை உலகம் காக்கும் மனுதனு என் கோமானுக்கு உலகில் பழி ஒன்று எழுத பிறந்தவா உலகத்தை காக்கின்ற என் நன்மையாகிய மனுநீதிக்கு ஒரு பெரிய வழியை சம்பாதித்து வைத்துவிட்டேன். அதுக்காகவா நம்ம வந்த இப்படியை மாற்றும் வரவை என்று எண்ணி அதுக்கு மேல என்ன ஒண்ணா
இந்த பணியை மாற்றுவதற்காக வேதத்தை அறிந்த பிராமணியத்திலே சென்று இந்த பணிக்கு பரிகாரத்தை பண்ணி கொண்டு போய் என்று சென்றார். அப்படி சென்றான்னா சிந்தனை நேர்ந்திருவான் திருமலை அவன் முன் சென்றான். வேத நூலிலே சொல்லப்பட்டபடி பரிகாரம் என்ற வேத பராமரிப்பிலே அந்த புத்தனம் போனான். தன்னுயிர் கல்விய தடந்தகா தெரியாதாகி அந்த பசுவான தாய் பசுவானது தரிக்க முடியாமே அளவில்லாத முகத்திலே அந்த சோகத்தை காட்டி கண்ணீர் விட்டு கொண்டு நேரா அரசனுடைய அரண்மனைக்கு போச்சு. எந்த பசுவாவுக்கு போகுமா? அரசனுடைய அரண்மனைக்கு போச்சு. அது போய் என்ன பண்ணுச்சு? ஏதாவது ஒரு பெரிய ஒரு அபாயம், ஒரு பெரிய ஒரு வேதனையான நிகழ்ச்சி நடந்தா அந்த நேரத்தில் அந்த ஆராய்ச்சி பண்ணி அடிக்கிறது. இது என்ன பண்ணுச்சு? போச்சு ஆராய்ச்சி பண்ணி பொங்கல் அடிச்சது, தான் அடிச்சது மணி. அப்படியே படைச்சு போன அந்த சத்தத்தை கேட்டு ஆறு பொன்னணி மணியை சென்று போற்றினால் படைத்தவன் பழிப்படை முழக்கு பாவத்தின் முடிவு சேந்தன் வழித்தது மகிழ்ந்த நாவி கொடவரும் மணலி ஊறிய கடுத்தறி மணியினார். இது இந்த சத்தம் இந்த வேந்தனுடைய மகனாய் நீதிபடனுடைய உயிரை பிடிக்கிறதுக்கு எவன் வருவாங்க? அவன் எருமக்கடா மேல ஏறி வருவான. அந்த எருமக்கடா கழுத்துல மணி கட்டிடுமா? அந்த சத்தமும் எல்லத்தன் கடைமுன் கேள திணித்தது ஓசை மன்னன் செவிப்புலம். அந்த அரைச்சி சத்தம் அவனுடைய செவியிலே போய் நெருப்பு போல புகுந்த உடனே வெளியிலே வந்தான். விட்டு விழுந்தான். அமைச்சர்களை பார்த்தான், காவலர்களை பார்த்தான். ஏன் இந்த மணி சத்தம் கட்டது? ஏன் இந்த பசு வந்து அடித்தது அப்படின்னு கேட்டான். அதுக்கு இல்லை அறிவுடைய வந்து அமைச்சர் சொல்லுகிறார். மந்திரிகள் அந்த காலத்து அரசன் இருந்தா மந்திரி இருந்தா, அரசன் மந்திரி தான் இருந்தா. அரசனுக்கு சொல்றாரு, மந்திரிக்கு சொல்ற, மந்திரி தான் அரசனுக்கு சொல்றாங்க, மந்திரி சொல்றது. கடவுளே கடவுளே, இந்த நாடு இப்படி போகக்கூடாது. இனிமேல் இப்போ சோழதாச வரப்போறேன். மன்னவன் அதனைக்கேடா வருந்திய பசுவை நோக்கி இருந்தது இந்த பசுவை பார்த்தான். பார்த்து அழகில்லாத வருத்தத்தை அடைந்தான். இந்த பசுவுக்கு ஏன் இவ்வளவு வேதனை வந்தது அப்படின்னு அமைச்சரை காட்டான். அமைச்சர் நீதிபடம் என்னுடைய திறமையை புத்தகம் தேரிய மணிகட்டிய தேரிலே பரிவாரங்கள் எல்லாம் சூட அரசனிலே சொல்றார். இது புத்தகம் இல்லையே. பரிவாரங்கள் எல்லாம் சூட தன்னுடைய அரசனிலேயே மணி முதலான சத்தங்கள் எல்லாம் வளர்ந்த இளைய ஆண் தந்து தேர்த்தால் இடை புகுந்து இறந்தலாம். கண்டுகுட்டி பயம் இல்லையா? அதனாலே துள்ளி ஓடும். தோட்டத்தின் மீது வெள்ளை பசு துள்ளி குடிக்குது கருது குட்டின்னு பாரதியார் தொடங்குத. அதனால துள்ளி ஓடுறது கண்டுகுட்டிக்கு இயற்கை. சரி, அந்த கண்டுகுட்டி துள்ளி ஓடி வந்து அது தேர்த்தாலே தானே ஒழித்து விட்டது. தேரை ஓட்டி கொண்டு போன அப்படின்னா அடியில் விழுந்த முடியாது. கண்டுகுட்டியை போச்சு. அதற்காக இந்த தாய் பசு வந்து இப்படி மணியை அடித்தது அந்த மந்திரி சொன்னான். அப்படின்னு கேட்ட உடனே நம்ம அரசனுக்கு வந்த வேதனை சொல்ல முடியாது. அந்த பசு எவ்வளவு வேதனை கொடுத்ததோ அதை விட அதிகமாக. இது அதிசயமா இருக்கணும் இல்லை? இது அதிசயமாகத்தான் இருக்கு. இப்போ எத்தனை மணியில பூராணி தினந்தோறும் நடக்குது. இப்பெல்லாம் ரொம்ப நடக்குது. பேப்பர் எடுத்துட்டு அதுதான் பூரா. அதுக்கு மேலே எத்தனை ஆடு சாப்பிடு கசாப்பு கடை எத்தனை கொஞ்சமாக இப்போ நண்டு கடை வரையும் இருந்துட்டு பாருங்க. ஆட்டிலிருந்து நண்டு வரையும் நல்ல வேலையை நம்மள்ட்ட செய்யணும். எல்லாம் செய்யுமா? அரை இருந்து நுழைய விட்டு பொருளால்
சாதகம் பார்க்கறவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு சனி திசையில் ராகு பூஜை நடக்குது, அது வரையிலும் சனிக்கிழமை ராகு காலத்துல சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். சரிம்பாங்க. அதுக்கு மேலே இந்த 2 வருஷம் முடிகிற வரையிலும் வீட்டில் கவிச்ச முடங்காமல் இருக்கணும், அப்பதான் அந்த பரிகாரம் முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கவிச்சலுக்கு பிரியமுடையவங்க தான் அதிகம் பேர் வராங்க. அவங்க சொல்லுவாங்க, வீட்டில் புடங்கலைன்னா ஹோட்டலில் சாப்பிடலாம், ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்கறது. நான் கட்சி அப்புறம் ஒரு தடவை 2 அம்மா ஜாதகம் பார்க்கவாங்க, சம்பத்தியை சம்பத்தி. அப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி பரிகாரம் நான் தான் அந்த ஜோதியம் பார்க்கறதுலேயே தெய்வத்தை வளர்த்துறது. சைவத்தை வளர்க்குற ஆளு இருக்கு. சைவத்தை வளர்க்கறதுக்கு இப்போ சைவ பொருட்கள் அதிகம் இல்லைப்பா, இது பேருக்கு குழப்பம்னு இருக்கிறாங்க. அதனால சைவ சமயத்தை ஜாதகம் பார்க்கறதுல பல பேர்த்த மாற்றிருக்கிறேன். பல பேர்த்த மாம்சம் சாப்பிடப்படாமல் தடுத்துருக்கு. சொன்னா பெருசு. அந்த 2 அம்மா ஜாதகம் பார்க்க வந்தப்போ சொன்னேன், அம்மா பையனுக்கு கேது நடக்குது, அது 1.5 வருஷம் இருக்குது, அது வரையில் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராகு காலத்தில் அர்ச்சனை பண்ணுங்க, மாமிசம் சாப்பிடாம இருங்க, வீட்டில் கவிச்சு பழங்காமல் இருங்க அப்படின்னா அந்த அம்மா உடனே சொன்னா, எங்கள் வீட்டில் ஆக்கலைன்னா சம்பத்தி வீட்டில் சாப்பிட்டு வராங்க. அதில் ஈடுபாடு உடையும் புரியுதா? நம்மளையும் அப்படியே காப்பாற்றிக்கிறாரு. மிருகத்தை மிருகத்தான திங்கும், மனுஷன் மிருகத்தை திங்கிறானா அப்போ மிருகத்தை விட சரி போகும். ஆகையினாலே அப்புறம் அந்த பசை எந்த அளவுக்கு வயதோ அதை விட கூடுதலாக உயர்கிறது. வெப்பிடம் தலை கொண்டார் போல் வேதனை அகற்றும் விற்கிறது. இவ்வினை விளைந்தவாறு இடரும் இரண்டும் ஏற்படும் செவ்விதன் செவ்வோல் என்று திருப்பதும் ஆட்சி செலுத்துகிற முறை செங்கோல் முறை நன்றாகும். அரசனுக்கு செங்கோல் முக்கியமானது. அரசனுக்கு செங்கோல் முக்கியம். இந்த நாடு சுதந்திரம் பெறும் அன்னைக்கு 1947 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை ராத்திரி 11:45 மணிக்கு பூச நட்சத்திரத்திலே ஓதுவார்கள். வேறு தோழி என்ற போல திருப்பதிகம் பாட, போல திருப்பதிகம் பாட அந்த நேரத்தில் செங்கோலை வந்து மகன் தோட்டம் கொடுங்க, திருவாரூர் ஆயிரத்து தம்பரான் வாங்கி நேருகையில் கொடுத்தார். செங்கோல் தேனவர் குளிர்களாக வெடிசங்களுக்கு வடசம் போகிற நான் ஒரு ஆதிகாய பரமாவரத்து மறைநாத ஞானமுடிவன் தான் ஒரு போடு நாடு அடிகாரை வந்து அடியாத வன்முறையை ஆனதும் நாளை போது அடிகாரன் வாணி அரசாங்கம் அப்படின்னு பெற்றது செங்கோல். அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு 5-6 வருஷமா செங்கோலை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த படம்லாம் கூட வச்சிருக்கிறேன். திருவாவூர் ஆயிரத்து தம்பரான் தான் செங்கோல் வாங்கிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணது ராஜகுமாராச்சாரி. ராஜகுமாராச்சாரி வாழ்வு ராஜாகி மண்பட்டம் கேட்டான், நீங்க எப்படி செங்கோல் ஆட்சியை சுதந்திரம் வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டான். கேட்க சொன்னது நம்ம சப்தரிஷி நம்ம கேட்க சொன்னோம். எப்படி சரி இந்த முது போன எப்படி நீங்க வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டான். அது எனக்கு தெரியாது, இவருக்கு தான் தெரியும், ராஜகோபால் தான் தெரியும்னாதான் ராஜாட்டுக்கு தான் தெரியும் அப்படின்னாரா. ராஜாக்கு கேட்ட உடனே நம்முடைய நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம்னா அந்த வேலையிலே நம்ம குருநாதரை வச்சு தான் வாங்கிக்கிறது, குரு மூலமாக தான் வருவது. அதனால நான் திருவாரூரில் போய் அடியிருந்த தெரிஞ்சுடுவாரு அப்படின்னு இங்கே வந்து சொல்ல உடனே அவங்க செங்கோல் தயார் பண்ணி வெளியில் தயார் பண்ணி தங்கம் புலாம் பூசி அதோட ராசரத்தனம் நாகேஸ்வரர் ராசரத்தனத்தோட ஊதுவானோட தம்பிரானோட ராஜாஜியோட டெல்லிக்கு போய் அந்த சுதந்திர ராஜகோபால் ஆச்சாரியின் மூலமாக ஓதுவார் தேவாரம் பாட செங்கோல் வாங்கி நேர்மையில் கொடுத்தார். அந்த செங்கோலை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். புண்ணியவான் நம்ம பிரதம மந்திரி மோடி அவர்கள் அந்த செங்கோலை கண்டுபிடிச்சு அதை பார்லிமெண்ட்டுக்கு தருவார். மோடி அவர்கள் நம்ம நாட்டுக்கு பெருமை, சைவத்துக்கு பெருமை, தமிழுக்கு பெருமை, தேவாலயத்துக்கு பெருமை. இப்ப இந்த பாரத நாடு சுதந்திரங்கிறது இந்த பாரதம் முழுவதுக்கும் உண்டுள்ள எல்லா மாநிலங்களுக்கும் உண்டுள்ள. தமிழ்நாடு அதிகமாக சுதந்திர போராட்டம் ஈடுபட்டது. சுதந்திரம் வாங்கும்போது தமிழ் வாங்கி கொடுத்துச்சு, தேவாலயம் வாங்கி கொடுத்துச்சு. ஆச்சரிய முறை செங்கோல் முறை நன்றாக இருக்கிறது. கோவிலுக்கு அருங்காலம் கோட்டத்தில் வாழ்றாங்க. என்னுடைய கோல் வளைந்து அப்படின்னு கவலைப்பட்டான். அப்படின்னு கவலைப்பட்ட போது அமைச்சர் சொன்னாங்க,
அமைச்சர் சொன்னார்கள் இப்படி ஒரு சமாச்சாரம் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் நடக்கிறது உண்டு. இப்படி ஒரு சமாச்சாரம் ஒரு காரியம் நடக்கிறது உண்டு. அதுக்காக உண்டான பரிகாரத்தை வேதவிதிப்படி மனைவர்களுக்கு முன்னாலே ஒரு பரிகாரத்தை செய்து தீர்த்து கொள்வதால் முறை அப்படின்னு அமைச்சர் சொன்னாங்க. அப்படித்தானே செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன போது அரசன் சொன்ன, நான் போய் இந்த கண்டுபிடி இறந்து போனதுக்காக பரிகாரத்தை பண்ணி அந்த பாவத்தை நான் தீர்த்துக்கிறேன். அந்த பசுவுக்கு அந்த சுயம் நான் தீர்த்துக்கிறேன் பாவத்தை, பசுவுக்கு சுயம் தீர்க்குவோம். மாநிலங்கா வரணாவான் மண்ணுயிர் காக்கும் காவலை தான் அதற்கு இடையூறு. அரசன் தன்னார்த்தன் தரிசனத்தால் மூடுமிகு பகைத்திடத்தால் கல்வரால் நம்மால் ஆனவையை அழிந்து தீர்த்து அறங்காப்பான். 5 வயது எல்லாம் தீர்த்து மக்களை காப்பாற்றுகிறவன் அரசன். அவனுக்கு அறம் காப்பான், தர்மத்தை. அதனாலே இந்த என் மகன் செய்த பாதகத்துக்காக அவனுக்கு பரிகாரத்தை செய்து நான் நல்லவன் ஆயிக்கிறேன் என்று சொன்னால் இந்த மனு நீதி சாஸ்திர இயற்றிய அந்த நூலெல்லாம் வீணா போச்சு. மனு நூலே நான் அழிச்சு விட்டேன் அப்படிங்கிறது. அந்த பசுவுக்குண்டான துயரம் செய்கிறார், பசுக்குண்டான துயரம் செய்கிறார். அதனாலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அவ்வண்ணம் துடு துளைத்து அமைச்சர்களை முகநோக்கி மெய்வண்ணம் தெரிந்து கொண்ட மனுவண்ணம் விரைவேங்க இவ்வண்ணம் படு துளைத்து அந்த அமைச்சர் சொன்னதெல்லாம் தப்பு. பரிகாரம் பண்ணிக்கிறான் சொன்னதெல்லாம் தப்பு என்று எதிரில் நினைத்துவித்த செவ்வண்ணம் கமலம்போல் முகம் குழந்து செய்தி குறைப்பான். அப்புறையில் வருநெறிகள் அறிஞருக்கு அறநெறியின் செவ்விய உண்மைத்தனமை சிந்த செய்யாது வைக்கும். அதனாலே நீங்கள் மனு நெறியை அறியாமல் நீதி அறியாமல் சொல்கிறீர்கள். எவ்வுரை இந்த இடத்துக்கு எழுப்பாங்க. எவ்வுரை எப்பற்ற இப்பற்றி தாமிடரார் பூவிட்டு கதிரமணி எரிந்து விழுந்தது வருது. இப்போ ஒரு தன்னுடைய கண்டுபிடி இறந்து போச்சுன்னு சொல்லி ஒரு அரசனுடைய அரண்மனையில இருக்கிற ஒரு அந்த ஆராய்ச்சி மணியை எந்த லோகத்திலே எப்போது எந்த பசு அடிச்சிருக்குது அடிக்குமா? அதுக்கு ஆராய்ச்சி மணி தெரியுமா? சரி, அதற்கு மேல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? திருவாரூரிலே பிறந்த எல்லாருக்கும் முத்தி. திருவாரூர் பிறந்தாவில் அத்தனைக்கும் அடியும் திருவாரூரில் பிறந்தவர்கள் முத்தி. இந்த கண்குட்டி திருவாரூரில் புகழ்ந்திறந்த வீச்சிருந்த குருமானார் ஏடியுடைய திருவாரூர் தோற்றமடை உயிர் கொண்டோம். திருவாரூரில் பிறந்த உயிரை கொண்டிருக்கிறார். துணி கொள்கிறார். ஆற்றவும் மற்ற அவன் கொல்லும் அதுவே ராமன். அந்த உயிரை கொண்டவனே அதே இடத்துல அவனை கொள்வதுதான் இந்த பாவத்துக்கு சரியான. இது யாராவது சொல்லியிருப்பாங்க, சொல்ல மனசு வருமா இல்லையா? சொல்ல மனசு வருமானு இது மாதிரி முன்னேறி நடந்தது இல்லை. அதுக்கு பிற்பாடு நடந்திருக்காது, நடக்காது. என முடிந்து மற்றதற்கு இனியதுவே செயல் மனவழியும் புயல் அகற்ற மாட்டாரை வருந்தியது தனது வேறு இடறியாரும் தாங்குவதே கருமை என அனகன் அரும் பொருளுடன் தான் அமைச்சரும் அஞ்சினர் அகன்றார். அமைச்சருக்கு இந்த வார்த்தையை கேட்டு ஒன்றும் பதில் சொல்ல முடியாமே சரி அமைச்சருக்கு நடுவி விட்டான். அப்புறம் ஒரு அமைச்சர், முக்கியமான அமைச்சர் போவானா நின்று கொண்டான். அந்த அமைச்சரை பார்த்து இவனை கொண்டு போய் அந்த கல்விக்குட்டி இறந்திருக்கிற இவனை படுக்க வச்சு தேர்வு ஓட்டுவோம். மன்னவன் மைந்தனன் அடைத்தொரு மந்திரி தன்னை முந்திவனை அவ்வீதி முரண்தீரில் ஊர்கையன அன்னவனும் அது செய்யாத அகன். இந்த மந்திரி போனான், செய்துட்டு போனான், அந்த பக்கம் போய் இந்த காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நாமளே இறந்து ஒன்று குத்திக்கிட்டு இருந்துருவான் மந்திரி. அப்படி ஆனவுடனே கேட்டான் அரசன், சரி நீங்கள் நாம் தாக்குதிக்கப்படாது என்று என்ன பண்ண தேரிலே மகனை படுத்து வச்சு ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ள
தருமம் தன் வழி செல்லை கடந்து தருமம் தன் வழி செல்லை கடந்து தார்ந்தல் மருமந்தன் அவருடைய உடல் மருமந்தன் தேராடி உறவு கொண்டான் மகனை படுக்க வைத்தான் தேரை ஓட்டினான் அது வந்த அரசாட்சி அரிதோ மற்றும் எளிதோ இப்படியும் நீதி இருக்குமா இப்படியும் அரசு இருப்பானா அதனால இந்த அரசாட்சி எளியதா அரியதா அரியது 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 அதை நகரத்து மக்கள் எல்லாம் கூடி வந்து பார்த்தார்கள் தேவர்கள் மேலிருந்து பார்த்தார்கள் மக்கள் எல்லாம் பார்த்தார்கள் பார்த்த மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டார்கள் தேவர்கள் பூமடை கொடுத்தார்கள் தன் முன்னாடியில் குடை வேந்தர் செயல் கண்டு தெரியாது மன்னவர் கண் மழை பொழிந்தார் வானவர் பூமழை பொழிந்தார் இந்த சுபபந்துவர் அடைந்தார் தெரியும் தன்னழிவில் குடை வேந்தர் செயல் கண்டு தெரியாது மன்னவர்கள் மழை பொழிந்தார் வானவர் பூமழை பொழிந்தார் அண்ணளவன் கண்ணனே மகனை படுக்க வைத்தான் தேவன் ஓட்டினான் மகன் இறந்து விட்டான் மன்னவர்கள் எல்லாம் கண்மழை பொழிந்தார்கள் தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள் உடனே சோபாகடத்திலே பூதகணங்கள் உடனே உலகமா நீதியோடு சோபாகடத்தில் சாமோதர் வருவார் ஒற்றை குடை கூடி மாணிக்கத்து மலை போல வருவார் இடம்பெயர் மாதோடு மகிழ்ந்து பூதப்படையோடு திருமால் வரமணிந்திரம் தேவனாக தானவர்க்கம் பெருமான் கடவுள் மயானத்துக்கு பெருமான் அடிகளே வேதம் போதி வெண்ணீர் இங்கு வெள்ளை இந்திரி பூதன் சூழ பொலிய உருவாக்கம் அண்ணலவன் கண்டதிலே அணிவீதி மழவிடவே முன்னவர்கள் தொட நின்றார் வீதி விளங்க பெருமான் சடைமருங்கில் இடம் விரைவு சாமியுடைய தனிவிடிக்கும் திருமுதல் இடமருங்கள் உமையாளையும் மருங்கும் பூதகனும் குடை நெருங்கும் பெருமையும் முன் கண்டு அரசன் போல் சிதைப்ப விடைமருவன் பெருமான் வருந்தேர்ந்தற்கு அருள் கொடுத்தான். இப்படி அளவில்லாத திருப்புறத்தோடு சோபாகத்தில் மாதேவியோடு முதல் சூழ காட்சி தந்தான். அப்படி காட்சி தந்தானே இல்லையோ உடனே அந்த கண்டுபிடிச்சு இருந்து விட்டது. அடுத்தாற் போல அரசனுடைய சொல் இருந்தது. அடுத்தாப்புல மந்திரி எடுத்து விட்டான். அந்நிலையே உயிர்ந்திருந்த ஆண்தன்றும் முதல்ல 11 எழுப்புகிறார்கள். அந்நிலையே உயிர்ந்திருந்த ஆண்தன்றும் அவ்வரசன் மண்ணுரிமை தனித்தன்று மந்திரியும் உடன்விடல இன்னவரை சாணான் இருந்து அறிந்திலும் இருந்ததும் யாருக்கு வேறு அந்த காட்சி கீழே இந்த காட்சி இந்த 2 காட்சியும் கண்ட அந்த அரசனுடைய அந்த மகிழ்ச்சியா அந்த ஆனந்தத்தை சொல்ல முடியுமா? இந்நிலைமை அந்நிலையே உயிர்ந்திருந்த ஆண்தன்று அவர்கள் மண்ணுரிமை தனித்தன்று மந்திரியும் உடன்விடலும் இன்னவரை சாணான் தெரிந்திருந்து அந்த யாருக்கும் முன்னவரே முன்னென்றால் முடியாத பொருளோ இப்படி காட்சி இருந்தாலே இல்லையோ இந்த அரசனுடைய நீதியை கண்டு பக்தியை கண்டு உடனே ஜாதி இடத்தோட எல்லாத்தையும் கூட்டார். அவனுடைய அனுமதியை சொல்லி முடியாது. இந்த மாதிரி அரசனுடைய சொல்லலாம். அதனால நம்ம நாடு நம்ம ராஜா நம்ம நாட்டில் இருக்கிற நாம எல்லாம் நம்ம நாட்டில் தான் நீதி விளங்கியது. வேதாகமங்களும் திருமறைகளும் விளங்கியது சோழ நாட்டிலும். இதெல்லாம் எழுதும் பெரிய எதிர்க்கிற முக்கியமான இடத்துல இப்போ கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து மந்திரி ஆஃபீஸிலிருந்து கோயிலிருந்து முக்கியமான இடத்துல தமிழ்நாடு சிவபூமி நீதி விளங்கியது இந்த நாட்டில். சாதாரண மக்களுக்கு அது தெரியுமா? தெரியாது. பல பேருக்கு படித்தவருக்கு இதெல்லாம் தெரியும். இதான் படிப்பில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் எடுத்து வைக்கிறது எடுத்துக்கிட்டா வைக்காதது வளர்த்துக்கிட்டேன். சரி சரி முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளோ முன்னவனே முன்னின்றால் எல்லாருக்கும் நான் ஆயிருக்கிறவன் முன்னின்றானா? இது இந்த வாக்கியம் எங்கிருந்து தெரியுமா? சேர்க்கிறாருக்கு உடையாளர்கள் நடுவருக்கும் உடையாள நடுவர் இருக்கு அடிய நடுவில் இருக்கிறது இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவில் இருக்கோ அவளை புரியாய்
பொன்னம்பலத்தை முடியா முதலே இங்கிருந்து முடியவன் முன்னேறி அப்படியே அந்த திருவாசகத்தில் முன்னவனே முன்னின்றால் முடியாது அடிபணிந்து திருமகனை ஆகமுறை எடுத்து நெடிந்து மகிழ்ந்து அருமையை நீங்க நான் நிறைவேறால் மடி சுமந்து குடி திரும்பால் வருந்தென்று மாட்டுக்கு சுரந்து பால் குடிக்கிறதா அந்த கல்லுக்குட்டி வந்து முட்டி கொடுத்ததா மடி சுமந்து குடிதீம்பால் வருந்தென்று மகிழ்ந்து படிநிலைய வரும்பசும் வருவதல் நீங்கியதன்றே பொன்தயந்து மதிதாரும் பூங்கோயில் அமர்ந்தவராம் வெள்ளிமன வேண்டுதற்கு வீதியிலே அருள் கொடுத்து சென்றவரும் பெருங்கருணை திறங்கண்டு தன் அடியாருக்கு என்றும் எளிவரும் பெருமை ஏழுலகம் இருக்கு. இந்த நீதியை கண்டு அவன் இறங்கியதும் அவன் அருள் செய்ததும் 7 உலகமும் போற்றுவான். இணையவரை அறநெறியில் எண்ணிரம்பூருக்கு அருள் புரிந்து முனைவரவர் மகிழ்ந்தவர்களுக்கு ஒப்புடைய 3 ஊர்களே இப்படி நீதி விளங்கிய அருள் விளங்கிய நீதியினாலே அருள் வழங்கிய எதிரமா இந்த நீதிக்காகத்தான் ஜோர்வான் ரிசவானுக்கு வந்து காட்சி கொடுத்து நீதிக்காக. அதனாலே இந்த நாடு நீதியிலே உயர்ந்த நீதியை காட்டியது. அதே போல பக்தியிலே உயர்ந்தது. நீதியும் பக்தியும் வலிந்து விளங்குவது சோழ நாடு. இதை அருணகிரிநாதர் பாடுறாரு. சூரவி திருவாரூர் திருப்புகழ். சூரவினா பசு. சூரவி மகவினையில் சூர்வனை விட மணிரின் நெறி மணியாசை முற மணிரின் நெறி மணியாசை முற விஷமிகு துயரில் செவியில் இந்த டிபட்ட கண்டவமின் அதிதி இது துணிவில் இது கொட தெரிதன வருமானம் உருகி அரகர சிவ சிவை வருமதோ சுரவி அறமரமணி உணல் வரி இட நடுவாக பரதி அகமது துயர்கட பரதி அகமது துயர்கட நடவிய படுதின் மதலையை உடல் இது பழவோடு புரியுதா? படுதின் மதலையை உடல் இது பழவோடு படிய ரதமதை நடவிட முடிபவர் அருளாரூர் படியில் அருமுக சிவயுத கணபதி இடைய குமரனி ரூபபதி சரவண பறவை முறையிட ஐங்குடு நடவிய பெருமாளே என்பது திருவாரூர் திருப்புகழ். ஆகையினால பிரிவுகளே அவர்களே இந்த நாட்டினுடைய சிறப்பு, இந்த நாட்டில் நீதியின் சிறப்பு, அதுக்கு மேல பக்தியின் சிறப்பு எல்லாம் உச்சகட்டத்தில் எந்த நாடும் யாரும் செய்ய முடியாத செயலை செய்தது இந்த நாடு. இந்த நாட்டு அரசன் இந்த நாட்டிலே உள்ள அப்படிப்பட்ட ஒரு நாட்டை நமக்கு தந்திருக்கிறான். அவன் வாழ் சப்தரீஸ்வரர் வாழ். அதிலே இந்த கதையெல்லாம் கேட்க வந்திருக்கிறீர்களே நீங்கள் வாழ், சொல்ல வந்திருக்கிறேன்னா நானும் வாழ். இல்லை இந்த மாதிரி நீதியும் இந்த மாதிரி பக்தி இல்லை சுவாமி அவனும் அண்ணிலேயே உயிர் விரிந்து ஆண்கிறது அவரதும் நன்முறையை தரிக்கணும் மந்திரியும் உடனடனும் இன்னவரை சாமாக இருந்து அறிந்திலும் எழுந்தது யாருக்கும் முன்னவரையும் முன்னால் முடியாத போகும். அதனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஞான சரித்திரத்தை நீதி சரித்திரத்தை கேட்க முடியா சப்தரீஸ்வரர் பெருந்திருப்பாட்டி உங்களுக்கு அருள் பண்ணி இருக்கிறாரு. இது தொடர்ந்து மாதங்களுக்கு நாள் நடக்கும். தவறாமல் இருந்து கேட்டு திருவுருளை பெரியவர்களாக பெரியவர்கள் நான் கேட்கறதுனால நீங்கள் எல்லாமே பெரியவர்கள். அடுத்தவர்களோடு தனவிய மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் தினமும் அவர்களும் தரித்த ஊருமையன மனநலவதினாலும் தனிப்பராவியும் வழிபடு தொழில் தருவாரே இருப்பினேரே இறையவரே யுக உபதேசம் இசைத்த நாவினை இதனொரு உறமகளிடுவாரம் பரித்த தேகர மகபதி தரவது செய்வையானை பதிக்கொடாரிது புயபட நீருரை பெருமாளே ஆறிவு கடந்தூள் வாழ்க அருமுகம் வாழ்க அதற்பை ஊர்சை தனிவேல் வாழ்க குக்குட வாழ்க செவ்வெளியறிய மஞ்சை வாழ்க அரசன் அனந்து வாழ்க மாற்றா வண்டி வாழ்க வாழ்க அடியாரெல்லாம் வான்முயில் வளாது செய்க மணிவனம் திறத்தவன் போன் முறை அரிசிய குறைகிறாது இருள் வாழ்க நான் முறை அலங்கடும் தத்துவம் எண்ணுமையை சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதீபதே. 5வது மாதமாக மிக சிறப்போடு இந்த விழா நடந்து வருகிறது. ஒரு செய்தி என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஐயாவுடைய பேச்சு சொற்பொழிவு என்பது
தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் நமது மன தூய்மையை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாம் மேல் வீட்டிற்கான அந்த இன்ப வீடுகள் என்கிற நிலையை அடைவதற்கு ஐயாவுடைய பேச்சு உதவும். ஒரு சின்ன ஒரு செய்தி மட்டும், இப்ப சிதம்பரத்துல இங்க திருவாதிரை எப்படி நடக்குதோ அதை விட பிரம்மாண்டமாக நம்ம சிதம்பரத்துல திருவாதிரை 10 நாள் உற்சவம் நடக்கும். திருவாதிரையில நடராஜ பெருமான் தரிசனம் முடிஞ்ச பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு அங்க தெப்ப உற்சவம் நடக்கும். அந்த தெப்ப உற்சவம் நின்று போய் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் ஆகி போச்சு. சிதம்பரத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தெப்பம் இருக்கும். சந்திரசேகர் இங்கேருந்து போய் தெப்பத்துக்கு போவாரு. 35 வருஷம் ஆச்சு. இந்த 35 வருஷமா நின்று போன தெப்ப உற்சவத்தை ஒரு புண்ணியவான் 80 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு அந்த தெப்ப உற்சவம் 35 ஆண்டுகள் கழிச்சு நடக்குது. இந்த அழைப்புதலை எடுத்துக்கிட்டு கோயில 2 தீட்சதர் இந்த 80 லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த பெரிய மனிதர் இவரெல்லாம் வந்து ஐயா அவர்களுக்கு பத்திரிகை கொடுத்துட்டு குஞ்சிதபாகம் அவர் திருவடி அவருடைய தலை மீது சுமத்தி ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்ததுன்னு ஐயா கேட்க அது வந்து 80 லட்சம் செலவு செஞ்சாரு சொன்னாரா. 15 வருஷமா உங்க பேச்சை கேட்கிற அதனால வந்து பயணம் ஐயாவுடைய பேச்சு என்ன செய்யும் அப்படிங்கிறது சொல்ல வர நம்ம எல்லாம் ஞான வீட்டினுடைய திறவுகோலாக இருந்து ஐயா நமக்கு மாதந்தோறும் சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரிய வாய்ப்பு. அதனால் தவறாது 6 மணி அளவில் நீங்கள் எல்லாம் வந்து இருந்து ஒரு அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் பேச்சை கேட்கிற போது உங்களுடைய கைபேசியை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா இது பதிவு செய்யப்படுது. 1க்கு 2 சேனல்ல இதை பதிவு செய்யறாங்க. சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க, திருச்சி அங்குசம் சேனல் வந்திருக்கிறாங்க. இப்படி 2 பேரும் பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க. இது இடையூறாக இருக்கும், அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னொன்று அறிவிப்பு என்னன்னா, வர திருவாதிரை உற்சவம் 4ஆம் தேதி துவங்க இருக்குது நம்ம லால்குடியில. அந்த முதல் நாள் மங்கள இசை பெருவிழா. ஏறத்தாழ ஒரு 50 சொற்பொழிவாளர்கள் 50 தமிழ் நாதஸ்வர கலைஞர்கள் நிகழ்ச்சியில பங்கு பெற இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் தவறாத அந்த விழாவில் நீங்க கலந்துக்கணும். அப்ப சண்டேச நாயனாரும் வள்ளலாரும் அப்படின்னு ஒரு நூலை வெளியிடுறோம். ஐயா அவர்கள் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தர இருக்கிறார்கள். ஆதின கர்த்தார்கள்லாம் வர இருக்கிறாங்க. அதனால அன்பர்கள் இதே போல வந்திருந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது சாமிக்கு சாட்டப்பட்ட நிர்மாணியத்தை நமது உமாபதி ஐயா அவர்கள் நமது ஐயா அவர்களுக்கு சூட்டி மகிழ்கிறார். நாட்டுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா